எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் அல் குர்ஆனில் அத்தாட்சிகள் என்ற அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனில் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தாட்சிகள் படிப்பினைகளுடைய வரிசையிலே ஹஜ்ரத் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினையையும் பாடத்தையும் நாம் கேட்டுக்கொண்டு வந்தோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் பொறாமையின் காரணமாக கிணற்றில் தூக்கி எறிந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்து கடைசியிலே மிஸ்ர் மந்திரியினுடைய அசீஸ் என்பவருடைய வீட்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வளரச் செய்தான். அவருடைய இளமை பருவத்திலே அவர்களுக்கு இருந்த அழகு வனப்பு இதை பார்த்து அந்த மந்திரியின் மனைவி சுலைஹா என்ற அந்த பெண்மணி ஹராமான காரியத்திற்காக யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நடத்தை கெட்ட பெண்ணுடைய அழைப்புக்கு மறுப்பு கொடுத்து, அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், உன்னுடைய கணவன் எனக்கு ஒரு நல்ல அந்தஸ்தையும் நல்ல மரியாதையும் கொடுத்து வைத்திருக்கிறார், இந்நிலையில் நான் உன்னுடைய கணவனுக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய முடியாது என்று அந்த பெண்மணியுடைய அழைப்பு நிராகரித்து, பிறகு அந்த பெண்மணி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சட்டையை பிடித்து இழுக்க அவர்கள் வெளியே ஓடி வர அந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம். ஆனால் அவருடைய கணவன், அந்த பெண்மணியுடைய கணவன், அந்த பெண் செய்ததான் தவறு, அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் மீது பழியை தூக்கி போடும் பொழுது ஒரு பச்சிளம் குழந்தையை ரப்புல் ஆலமீன் பேச வைத்து அந்த பெண்மணி தான் நடத்தை கெட்டவள், மோசமானவள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபித்து, அவருடைய கணவன் நீ செய்ததான் தவறு, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள் என்று அந்த பெண்மணிக்கு அறிவுரை சொன்ன பிறகும் அந்த சுலேஹா தன்னுடைய இச்சையை தீர்க்க முடியாமல் தான் செய்த தவறை நிரூபிக்கும் பொருட்டு, உறுதிப்படுத்தும் பொருட்டு அல்லது தன்னுடைய தவறை நியாயப்படுத்தும் பொருட்டு ஊரில் உள்ள பெண்களை எல்லாம் அழைத்து வீட்டிலே வைத்து விருந்து கொடுத்து அவர்களுக்கு கையிலே பழத்தையும் கத்தியையும் கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நடக்க விட்டு அந்த பெண்கள் அழகிலே மயங்கி பழத்தை அறுப்பதற்கு பதிலாக அந்த தங்களுடைய கைகளையே அறிந்து கொண்டது, அந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த பெண்மணி திருந்தாமல் கடைசியிலே நீ என்னுடைய இச்சைக்கு கட்டுப்படவில்லை என்றால், என்னுடைய பேச்சுக்கு கேட்டு நடக்கவில்லை என்றால், என்னோடு ஒத்துழைக்கவில்லை என்றால் நான் உன்னை சிறையிலே அடைப்பேன் என்று எச்சரிக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த பெண்கள் எந்த ஹராமான காரியத்திற்கு என்னை அழைக்கின்றார்களோ அதை விட எனக்கு சிறையே மேல் ரப்புல் ஆலமீனே என்று கேட்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய துஆவை கபூல் செய்து அவர்களை சிறையில் அடைக்க செய்தான். சிறையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சிறை கைதிகளுக்கு தாவா செய்து கொண்டு வரும் பொழுது அப்போது 2 சிறை கைதிகள் அன்னாரிடத்தில் வந்து தாங்கள் கண்ட கனவுக்கு பலன் கேட்கின்றார்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலன் சொல்கிறார்கள். பிறகு இதை நபி அந்த மன்னர் கேள்விப்பட்டவுடன் மன்னர் ஒரு கனவு காணுகின்றார். அதற்கு விளக்கம் சொல்வதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வரவழைக்க சொல்லி யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மன்னர் கண்ட கனவுக்கு ஒரு அழகான பதிலை சொன்னவுடன் மன்னர் அந்த விளக்கத்தை கேட்டு, கனவுக்கு விளக்கத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு ஹஜ்ரத் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய அந்தரங்க காரியதரிசியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். இதுவரை நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த மன்னருடைய வேண்டுகோளை, மன்னருடைய கோரிக்கையை யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா, இதை நிராகரித்து விட்டார்களா? ஏன்னா ஏற்கனவே சிறையில் இருக்கும் பொழுது அந்த மன்னர் யூசுப் நபியை அழைத்து வாருங்கள் என்று ஆள் அனுப்பும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? உன்னுடைய மன்னர் கேளு, மாபால நிஸ்வத்தில்லத்தி கத்தான ஐதியகுன்ன, தங்களுடைய கரங்களை அறுத்துக் கொண்டார்களே அந்த பெண்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டுவாங்க, அப்பதான் நான் ஜெயில விட்டு வருவோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த காவலாளிகள் வந்து அழைக்கும் பொழுது ஜெயிலை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு மறுத்துறாங்க. அப்புறம் மன்னர் கூப்பிட்டு அந்த பெண்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை கேட்கும் பொழுது அப்ப அந்த சுலேஹா என்ன பண்றா, இப்பதான் இந்த வேலையோட ஒரு மாரடிக்க வந்துருக்குப்பா, ஒரு உளுந்து முடிஞ்சும் தொலைய மாட்டேங்குது, இது என்ன விட மாட்டேங்குது, நான் இதை விட மாட்டேங்கிறேன், நீ வெறுக்கிறாங்கல்ல ரசூலுல்லாஹ் உக்கில் தலையும் அதன் மீதே சாட்டப்பட்டு விடுவீர்கள், அதோட கடந்து மாரடிப்பீங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்காது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அப்போ இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து எனக்கு வந்து நிதியமைச்சர் பதவித்தா, ஹசானாக்களுடைய பொறுப்பாளி பதவித்தா அப்படின்னு கேட்டாங்களே, இது கேட்டு பெற்ற பதவியா? இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பதவியை கேட்டு பெறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே. ஏன்னா இன்னைக்கு சில பேர் என்ன சொல்றாங்க, அரசாங்கத்துல போய் எங்களுக்கு அந்த பதவி தாங்க, இத்தனை எம்பி சீட் தாங்க, அல்லது இந்த டிபார்ட்மெண்ட் தாங்க, எங்களை அமைச்சராக்குங்க, இல்லை எங்களுக்கு வாரிய தலைவராக்குங்க அப்படின்னு கேட்கும்போது எங்க பதவியை கேட்கக்கூடாது அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறாங்க. அவங்க மன்னர்கிட்ட போய் இந்த பாருங்க எனக்கு வந்து என்ன நிதியமைச்சர் பதவி தாங்க கேட்டிருக்கிறாங்க, அதனால நம்மளும் கேட்கறது கூடும் அப்படின்னு இந்த ஒரு ஆயத்தை ஆதாரமா காட்டுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பதவியை கேட்டு வாங்கல. அந்த மன்னர் தான் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு பதவி தரப்போகிறேன், என்னுடைய அந்தரங்க காரியதர்சி ஆக போறேன் அப்படின்னு அந்த மன்னர் கேட்கிறாரு, சொல்றாரு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அப்படி நீங்க எனக்கு ஏதாவது பதவி தருவதாக இருந்தால் எனக்கு என்ன தாங்க, நிதியமைச்சர் பதவி, ஹசானாக்களுக்கு பொறுப்பான பதவி தாங்க. சரி, ஏன் ஹசானாக்களுடைய பதவி கேட்டாங்க? நிதியமைச்சர் நல்ல ஊழல் செய்யலாம், நல்ல ஏமாத்தலாம், நல்ல கொள்ளடிக்கலாங்கிறதுக்காண்டியா? ஏற்கனவே அந்த மன்னர் கண்ட கனவுக்கு அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்லிருக்காங்க. என்ன விளக்கம்? 7 ஆண்டுகளுக்கு கடுமையான வறுமை வரும் உங்களுக்கு, அந்த வறுமையில உங்களோட கஜானால நெல் கதிர் இருக்காது, உங்களுடைய கஜானாக்கள்ல வந்து பொருள் இருக்காது, கடுமையான கஷ்டப்படுவீங்க. அந்த நேரத்தில் நீங்க வந்து உங்களுடைய கதிர்களிலே, அந்த நெல் கதிர்களிலே, உங்களுடைய தானியங்களிலே எதை விட்டு வைத்தீர்களோ அதைத்தான் நீங்க சாப்பிட முடியும், எதை சேமித்து வைத்தீர்களோ அதான் சாப்பிட முடியும். அது மட்டுமல்ல, அந்த 7 வருஷம் கடுமையான பஞ்சத்துக்கு பிறகு 8வது வருஷம் ஒரு பசுமையான வருஷம் வரும், நல்ல வளமையான வருஷம் வரும். அந்த வளமையிலே, அந்த பசுமையிலே உங்களுக்கு நல்ல செல்வம் கிடைக்கும் அப்படின்னு அந்த கனவுக்கு பலன் சொன்னாங்க இல்லைங்களா? இதை வச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த கடுமையான பஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு முறையா நிறைவேற்ற முடியும், முறையா அந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்ற முடியும். ஏன்னா கடுமையான பஞ்சம் வரப்போற 4 வருஷம், அந்த பஞ்சம் வரக்கூடிய வருஷத்துல நாம் அந்த பொறுப்பை எடுத்தால் மக்களுக்கு அந்த பஞ்சம் பாதிப்பு ஏற்படாமல் முறையான முறையில் அந்த ரேஷன் பொருட்களை, அந்த ஹசானாக்குடைய பொருட்களை மக்களுக்கு முறையா போய் சேர்றதுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, ஏன்னா உங்களுக்கு பதவி தாரேன் அப்படின்னு மன்னர் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி தர்றதா இருந்தா எனக்கு எந்த பதவி தாங்க, இந்த ஹசானாவுடைய பொறுப்பு பதவி தாங்க அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. அப்ப இதனால வந்து இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டு பெறவில்லை, மன்னராக கொடுக்கும் பொழுதுதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பதவியை தாங்கன்னு கேட்கறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் உள்ள வரலாறு. நமக்கு சொன்னது ரசூல், இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு பெற்றதாகவே வச்சுப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதவியை கேட்டு வாங்குறாங்க, எனக்கு வந்து அமைச்சர் பதவி கொடு, எனக்கு வந்து நிதி அமைச்சர் பதவி தான் அப்படின்னு கேட்டு வாங்குறதாவே இருக்கட்டும். இது யாருடைய உம்மத்து? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்து. அவங்களுடைய மார்க்கம் வேற. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எத்தனையோ விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்குது, எத்தனையோ விஷயங்கள் சரி செய்யப்பட்டிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி வரும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய தாய் தந்தரி எல்லாம் சஜிதா செஞ்சாங்கன்னு வரும். அவங்க தாய் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை நிக்க வச்சு எல்லா அண்ணன் தம்பிகளும் சஜிதா பண்ணாங்க அப்படின்னு கடைசியா வரும். அப்ப சஜிதா பண்ணும்போது அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல, யூசுப் நபி காலத்துல வந்து சஜிதா செய்து மார்க்கத்தில் அனுமதி இருந்துச்சாங்கன்னா அவங்க காலத்துல அனுமதி இருந்துச்சு, அந்த நபியுடைய காலத்தில் அனுமதி இருந்துச்சு. சஜிதா செய்வது மனிதனுக்கு மனிதர் சஜிதா தடை செய்யப்பட்டது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் தடை செய்யப்படுது, மறுக்கப்படுது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க வந்து பதவியை கேட்டு வாங்காதீங்க, பதவியை கேட்டு பெறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்குரிய சட்டம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு நிதியமைச்சர் பதவியை தாங்க அப்படின்னு கேட்டு பெற்றதா வச்சுக்கிட்டாலும் கூட அது அவங்களுடைய மார்க்கத்தில் உள்ளது, நமக்கு என்னவாகாது, அது ஆதாரமாகாது, நமக்கு பொருந்தவும் செய்யாது. நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பொருந்தும். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்துல அவங்களுடைய ஷரியத்துல அது அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், பதவியை கேட்டு பெறுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தடுக்கப்பட்டுருச்சு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதுதான் நமக்கு மார்க்கம். அப்புறம் கேட்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கால ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்லி, இந்த பூமியினுடைய ஹசானாக்களுக்கு என்னை பொறுப்பாளியாக ஆக்குங்க. இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் அந்த ஹசானாக்களை பாதுகாவலனாகவும் இருப்பேன், அதே நேரத்தில் அமீனாகவும் இருப்பேன், அதான் நியாயமானதாகவும் இருப்பேன், அதனால எனக்கு அந்த பொறுப்பை கொடுங்க அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், வகதாலிக மக்கன்னா லி யூசுஃப ஃபில் அர்த், ஆகவே இப்படித்தான் நாம் யூசுஃபுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து விட்டோம். எப்படி கிடந்தாங்க? கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷமா கிணத்துல கிடந்தாங்க. எங்க கிடந்தாங்க? கிணத்துல, இருட்டு கிணத்துல கிடந்தாங்க. ஏதோ அந்த கிணத்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு அந்த மரஞ்செடி கொடி சாப்பிட்டுக்கிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க ஹயாத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அந்த மிஸ்ர் மன்னருடைய மந்திரியுடைய வீட்டிலேயே அல்லாஹ் அடைக்கலம் கொடுத்தான். அதுக்கு பிறகு 70-80 வருஷம் ஜெயிலு
செய்யாத பாவத்துக்காக செய்யாத குற்றத்துக்காக ஒரு 70-80 வருஷம் ஜெயில கிடந்தாச்சு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜெயில் வாழ்க்கைக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதமான அடைக்கலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஒரு கண்ணியமான பதவியை கொடுத்திருக்கிறான். எகிப்து மன்னருடைய அரசவையில யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு இஸ்ஸத்தான பதவியை ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அத அல்லாஹ் சொல்றான், கதாலிக மக்கன்னால் யூசுஃப ஃபில் அர்ளி, நாம் இப்படித்தான் யூசுஃபுக்கு பூமியிலே ஒரு அழகான அந்தஸ்தை கொடுத்தோம். வயதபவ்வா மின்ஹா ஹைஸு யஷா, அல்லாஹ் நாடிய விதத்திலே அவருக்கு அந்தஸ்தை கொடுத்தான். நுஸீபு பி ரஹ்மத்திஹா மன் நஷா வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். இத நமக்கு இங்க கிடைக்கிற ஒரு பெரிய அத்தாட்சி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல நமக்கு கிடைக்கிற பெரிய அத்தாட்சி அல்லாஹ் கோடிட்டு காட்டுறான் பாருங்க. யுஸீபு பி ரஹ்மத்திஹா மன் நஷா, நம்முடைய ரஹ்மத் நாம் யாரை நாடுகின்றோமோ அவர்களை வந்து சேரும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு எத்தகைய அருட்கொடை வழங்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ, யாருக்கு எத்தகைய அருட்கொடை வழங்கணும்னு அல்லாஹ் நாடுறானோ அவர்களுக்கு அத்தகைய அருட்கொடை ரப்பல் ஆலமீன் கொடுத்தே தீர்வான். அப்ப என்னதான் மனிதர்கள் தலையில நின்று அவங்க என்னதான் முயற்சி பண்ணி என்னதான் பாடுபட்டு எனக்கு இந்த அந்தஸ்து வேணும், எனக்கு இந்த அல்லாஹ்வுடைய அருள் வேணும், அதை நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் வேணும் தலையில நின்னாலும் அவங்களுடைய முயற்சி அவங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை சொல்லியிருப்பேன் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துஆ கத்து கொடுத்தாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅத்தி லிமா மனஅத் வலா யன்ஃபஅல் ஜதி மின்கல் ஜத். யா அல்லாஹ், நீ எதை கொடுத்தாயோ அதை யாராலும் தடுக்க முடியாது, நீ எதை தடுக்க நினைக்கிறாயோ அதை யாராலும் கொடுக்க முடியாது. வலா யன்ஃபஅல் ஜதி மின்கல் ஜத், எந்த முயற்சியாளனுக்கும் அவனுடைய முயற்சி உன்னை என்று எந்த பலனையும் அளிக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் நாடுனதான் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் நாடுன ரஹ்மத் தான் நமக்கு பெற முடியும் என்ற இந்த உறுதியான நம்பிக்கையோடு இந்த துஆவை நீங்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுவீர்களானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத், யா அல்லாஹ் நீ எதை கொடுக்க நாடினாயோ அதை தடுப்பவர்கள் யாரும் இல்லை. வலா முஅத்தி லிமா மனஅத், நீ எதை தடுக்க முடிவு செய்து விட்டாயோ அதை கொடுப்பவர் யாரும் இல்லை. வலா யன்ஃபஅல் ஜத் மின்கல் ஜத், எந்த முயற்சியாளனுக்கும் உன்னுடைய முயற்சி அன்றி அவர்களுக்கு எந்த பலனும், உன்னுடைய நாட்டமன்றி அவர்களுக்கு எந்த பலனும் அளிக்காது. இந்த துஆவை ஃபர்லான தொழுகைக்கு பிறகு நீங்கள் வளமையா ஓதி வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலவ் கான துனூபுஹும் கஸபதில் பஹரி, கடல் நுரை அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். சஹீஹ் புகாரிலையும் சஹீஹ் முஸ்லிம்லையும் இன்னும் அபூதாவுதுலையும் இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ இதுல என்ன நோக்கம்? அந்த அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅத்தி லிமா மனஅத் வலா யன்ஃபஅல், இப்படி மனப்பாடம் பண்ணி இந்த வார்த்தையை சொல்றதல்ல, விளங்கி அந்த நம்பிக்கை உள்ளத்தில் கொண்டு வர்றது. வலா யன்ஃபஅல் ஜத் மின்கல் ஜத், யா அல்லாஹ் நீ நாடியதை தவிர எதுவுமே நடக்காது. நான் எவ்வளவுதான் கர்ணம் போட்டு குட்டி கர்ணம் போட்டு தலைகளை நின்று முயற்சி பண்ணாலும் நீ நாடியதை தவிர நடக்காது என்ற அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டால் ஆத்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த துஆவை ஓதும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நுஸீபு பி ரஹ்மத்தினா மன் நஷா, நம்முடைய அருட்கொடையை நாம் நாடியவர்களுக்கு வாரி வழங்குவோம். நாம் யாருக்கு நாடுகின்றோமோ யாருக்கு நாம் விரும்புகின்றோமோ அவர்களுக்கு அந்த அருட்கொடையை நாம் வாரி வழங்குவோம். வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நல்லவர்களுடைய கூலியை நாம் ஒருபோதும் வீணாக்க மாட்டோம். அப்ப நல்ல மக்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுடைய கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இன்னைக்கு நம்ம எவ்வளவு அமல் செய்றோம், எவ்வளவு அமல் செய்றோம், எவ்வளவு இபாதத்துகள் செய்றோம், சதகாக்கள் செய்றோம், தர்மங்கள் செய்றோம். ஆனா இந்த சதகாக்கள் இந்த தர்மங்கள் நல்ல அமல்கள் இவ்வளவு செஞ்சாலும் அந்த சதகாக்கள் தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அதற்கு நமக்கு கூலி கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, ஒரு மூமின் எப்படி நியத்து வைக்கணும்னு சொன்னா, என்ன வைக்கணும் சொன்னா, நிச்சயமா ரப்பல் ஆலமீன் இந்த எண்ணங்களை ஏற்று கபூல் செய்வான், இந்த எண்ணங்களை ஏற்று என்னுடைய அமல்களை கபூல் செய்வான், என்னுடைய அமல்களுக்கு கூலியை முழுமையா தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கணும். ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அதே நேரத்தில் நமக்கு ஒரு அச்சமும் இருக்கணும், நாம எங்க இந்த அமல்களை ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுட்டா ரப்பல் ஆலமீன் நிராகரிச்சிருவானோ என்ற அச்சமும் இருக்கணும். அதுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வ ரஜா, ஈமான்ங்கிறது அச்சத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடைப்பட்டதான் ஈமான், அச்சத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடைப்பட்டதான் ஈமான். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சொல்றாங்க, நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அறிவிப்பு செய்யறான். எப்படி? இங்க நிக்கக்கூடிய கோடான கோடிக்கணக்கான மக்கள்ல எல்லாருமே சொர்க்கவாதிகள், எல்லா சொர்க்கவாதிகள், ஒரே ஒரு ஆள் மட்டும் நரகவாதி அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சாண்டா, அந்த ஒரு நரகவாதி நானாக இருப்பேனோ என்று அஞ்சுவேன். எல்லா சொர்க்கவாதி,
ஆனா ஒரே ஒரு ஆள் தான் நரகவாதி அப்படின்னு அல்லாஹ் அனௌன்ஸ் பண்ணாம்டா அந்த ஒரு நரகவாதி நானாக இருப்பேனோ அப்படின்னு நான் அஞ்சுவேன். அதே நேரத்தில் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நரகவாதி, ஒரே ஒரு ஆள் தான் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் அறிவிப்பானால் அந்த சொர்க்கவாதி நானாக இருப்பேனோ நம்பிக்கையும் கொள்வேன். அப்ப ஈமான்ங்கிறது நம்பிக்கை இருக்கணும், அச்சம் இருக்கணும். அச்சத்திற்கும் நம்பிக்கைக்கு விடைப்பட்டதான் இது ஈமான். அப்ப ஈமான் கவனிங்க, ஈமான் என்பது ஒரு மூமின் கொள்ளக்கூடிய ஈமான் ஆதரவு அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது நம்பிக்கையும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அதாபின் மீது அச்சம் இருக்க வேண்டும். ரெண்டுக்கு இடைப்பட்டதான் ஈமான். ஏன் ஒரேடி அல்லாஹ்வுடைய அருள் மேல நம்பிக்கை வச்சுனீங்க, அல்லாஹ் ரொம்ப இரக்கசாலி, அல்லாஹ் பெரிய கிருபையாளன், பெரிய அருட்கொடையாளன், அவன் வந்து 70 தாயோட மேலான அருளுடையவன், அப்படி இப்படி அந்த நம்பிக்கை மேலேயே உறுதி இருந்து வச்சுட்டீங்க, பிற்காலத்தில் கொஞ்ச காலத்துல திமிரா மாறிடும். நமக்கு திமிரா மாறிடும். எப்படி திமிரா மாறிடும்? அதான் அல்லாஹ் கிருபையாளன் ஆச்சாங்க, அவன் என்ன தண்டிப்பானா? எங்க அம்மா என்ன நெருப்புல போடுற பாப்பாளா, பாத்துட்டு இருப்பாளா? என்ன ஒருத்தர் வந்து எங்க அம்மாட்ட கேக்குறாங்க, உன் மகனை நெருப்புல தூக்கி போட போறேன் அப்படின்னு எங்க அம்மா பாத்துட்டு இருப்பாளா, அனுமதிப்பாளா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தாய் அல்ல 70 தாயோட மேலான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவன் 70 தாயோட மேலான கிருபையுள்ள ரப்பல் ஆலமீன் என்ன போய் நெருப்புல போடுறது அல்லாஹ் ஒத்துப்பானா? அல்லாஹ்வுடைய மனசு அவனுடைய இடம் கொடுக்குமா? அதனால அல்லாஹ் நெருப்புல போட மாட்டான். நான் என்ன பாவம் பண்ணாலும் சரி. ஏன்னா இந்த மாதிரி இந்த திமிர் இருக்குது பாருங்க, இன்னைக்கு பெரும்பாலும் அரபிகள்ட்ட இருக்குது. அரபிகள்ட்ட என்ன பாவம் பண்ணாலும் சரி என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் இணை வைக்கிறத மட்டும் தான் மன்னிக்க மாட்டான், மத்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பானா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத மற்ற பாவங்களை நாடியவருக்கு மன்னிப்பான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப வந்து நான் வந்து இணை வைக்கிறது இல்லை, அல்லாஹ் இணை வைக்கிறது இல்லை, அதை மட்டும் தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மத்த எந்த பாவமா இருந்தாலும் மன்னிப்பான். இது ஒரு பெரிய வழிகேடு, இது ஒரு பெரிய வழிகேடு, ஷைத்தானுடைய வழிகேடு இது. நான் எந்த பாவமா அல்லாஹ் மன்னிப்பான், இணை வைக்கிறத மட்டும் மன்னிக்க மாட்டான். அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, இப்படி திமிரு பிடிச்சு போய் அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான், அல்லாஹ் இந்த பாவத்துல மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்றவங்க வருவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான், வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அது அல்லாத மற்ற பாவங்களை, இணை வைப்பதை தவிர மற்ற பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு தான் மன்னிப்பான். அவன் நாடியவர்களுக்கு தான் மன்னிப்பான், எல்லாத்துக்கும் மன்னிப்பான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கல, அல்லாஹ் இணை வைக்கிறத மட்டும் மன்னிக்க மாட்டான், அது எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லல. யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அது இணை வைப்பதை தவிர மற்ற பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்ஷிங்கிற மனிதனுக்கு தாவா செய்றாங்க. ஒரு அற்புதமான சம்பவம். வஹ்ஷி யாரு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹது போர்ல ஷஹீதாக்குனது மட்டும் இல்ல, அவங்களுடைய முகத்தை வெட்டி கொட்டி சின்ன பின்னப்படுத்தி கேவலப்படுத்தினவன். அந்த வஹ்ஷி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து வெற்றியின் பொழுது மக்காவுக்கு வர்றாங்க. அந்த வஹ்ஷி இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு வஹ்ஷி வர்றாரு, பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துட்டாரு அவரு. அப்ப அந்த வஹ்ஷிக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்றாங்க. அவ்வளவு பெரிய கொடூரமான வஹ்ஷி. அவர் நபி ரசூலுல்லாஹ் கோவப்படல, பொறாமப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தாவா செஞ்சாங்க. வஹ்ஷி இப்ப மட்டும் ஒண்ணு இல்ல, இஸ்லாத்தை ஏத்துக்க அல்லாஹ் உனக்கு நேர்வழி கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான். ஆனா அந்த வஹ்ஷி என்ன சொன்னாரு? சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத்தை ஓதி காட்டினாரு. என்னண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதாவது இப்ப யார் ஒருவர் பாவம் செய்து ஷிர்க் வைத்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து ஜினாவும் செய்து மற்ற பாவங்கள் செய்வாரோ அவர்களுக்கு நிரந்தரமான நரகம் அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை ஓதி காட்டி சொல்றாரு, இப்படி அல்லாஹ் வந்து ஷிர்க் வச்சு இணை வச்சு விபச்சாரம் செய்யக்கூடியவருக்கு நிரந்தர நரகங்கிறான். நான் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன், அப்ப என்ன எப்படி இஸ்லாத்துக்கு கூப்பிடுறீங்க? நான் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன், என்ன எப்படி இஸ்லாத்துக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கிறாரு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துக்கு அடுத்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபதிலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. என்ன சொல்றான் அல்லாஹ்? ஆனால் எக்ஸெப்ஷன் கொடுக்குறான், யார் இணை வைத்து ஜினா செஞ்சு விபச்சாரம் செஞ்சு மற்ற பாவம் செய்கிறார்களோ அவன் நரகத்தில் தள்ளுவேன். எல்கா சாமா, அவர்கள் பெரும் நரகத்தில் இருப்பார்கள். இதை சுட்டி காட்டி கேட்ட உடனே வல்கைக்கு வஹ்ஷி கேட்கிறாரு, இப்படி ஒரு ஆயத்து இருக்கும் பொழுது என்ன எப்படி இஸ்லாத்துக்கு கூப்பிடுறீங்க? நான் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேனே, இணை வைக்கிறேன், ஜினா செய்றேன், விபச்சாரம் பண்றேன், கொலை பண்றேன், கொள்ளை அடிக்கிறேன், எல்லா பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன எப்படி இஸ்லாத்துக்கு கூப்பிடுறீங்க? அல்லாஹ் ரப்பல் அடுத்த ஆயத்து இருக்கணும், இல்லா மன் தாப், யார் தௌபா செய்து வ ஆமன ஈமான் கொண்டு வ அமில அமலன் சாலிஹா, யார் நல்ல அமல்களும் செய்கிறார்களோ ஃபஉலாயிக யுபதிலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் ரப்பல் ஆலமீன் நன்மைகளாக மாற்றி விடுவான். ஆயத்தை இறக்கணும். இதுவே ஒரு திருப்தியாகல வஹ்ஷி என்ன சொன்னாரு? என்ன இது இல்லா மன் தாப,
தௌபா செய்யணுமா, வா ஆமன ஈமான் கொள்ளணுமா, வா அமில அமலன் சாலிஹா, அதுக்கப்புறம் நல்ல அமல் வேலை செய்யணுமா. இவ்வளவு கண்டிஷன் முடியாதுப்பா நம்மளால, இவ்வளவு கண்டிஷன் நம்மளால முடியாது. தௌபா செய்யணுமா, ஈமான் கொள்ளணுமா, நல்ல அமல் செய்யணுமா, இத்தனை கண்டிஷனா முடியாது நமக்கு. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தை இறக்குனான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும்தான் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான், நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அப்ப வயசு கேட்கிறாரு, அது என்னது நாடியவர்களுக்கு மன்னிப்பான், அல்லாஹ் என்ன நாடுறானா இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் நாடுறானு எனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் சிலையில பெருமானா ஸல்லல்லாஹு நம்மளால என்ன பண்ணுவாங்க, ஆஸ்கர் இவ்வளவு அநியாயம் மட்டும் கூட்டு வச்சு தாவா செஞ்சுட்டு இருக்கிற, நீ எனக்கு கூட பேசிட்டு இருக்கிற, கோவம் வருமா வராதங்க? இப்படி சாத்தமா இல்லையா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா உட்கார்ந்து தாவா செஞ்சுட்டு இருக்காங்க. அவருக்கு இறக்கம் இருக்கா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் பண்ணல, அவர் அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க, தாவா செய்றாங்க. கடைசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்திற்குனா, யா குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லுதா சொல்லுங்கள், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். வாங்க இஸ்லாத்துக்கு. அதுக்கு அப்புறம் தான் இஸ்லாத்துக்கு வந்தாரு, இவ்வளவு வாக்குறுதியை வாங்கிட்டு. இதை பார்த்துக்கிட்டு ஒரு சஹாபி பக்கத்தில் கேட்டாங்க, யார் சொல்ல இவ்வளவு சலுகை கொடுத்தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இது வஹ்ஷிக்கு மட்டும் உள்ள ஸ்பெஷல் சலுகையா இல்ல எல்லாத்துக்குமா? ரப்பல் ஆலமீன் அந்த சஹாபிக்கு நல்ல கூலி கொடுக்கட்டும். அவங்களுடைய பரந்த எண்ணத்தை பாருங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வாயில நல்ல வார்த்தை வந்துச்சுனாக்கா கியாமத்தினால சட்டமாயிடுமா இல்லையா? உடனே ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டே சொன்னாங்க, பல் இலா யௌமில் கியாமா, கியாமத்தினால வரை சட்டம் தான். அப்ப இது வஹ்ஷிக்கு மட்டும் சொந்தமான சட்டம் அல்ல. கியாமத்தினால வரக்கூடிய மக்கள் எவ்வளவு பெரிய அநியாயம் செய்தவர்கள், பாவம் இழைத்தவர்கள், தவறு செய்தவர்கள், குற்றம் இழைத்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி தௌபா செய்யும் பொழுது நிச்சயமா ரப்பல் ஆலமீன் அந்த பாவங்களை மன்னிக்கின்றான் சொல்றாங்க. அப்போ ஈமான் என்பது எப்படி இருக்கணும்? அச்சம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், ரெண்டுக்கு நடுவில் இருக்கணும். அது துமரதி சொன்ன வார்த்தை அழகான வார்த்தை. அது கியாமத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத்தினால வரக்கூடிய எல்லா மக்களும் நரகவாதி, ஒரு ஆள் தான் சொர்க்கவாதினா எனக்கு நம்பிக்கை அந்த சொர்க்கவாதி நானா இருப்பேன் அப்படின்ட்டு. எல்லாருமே சொர்க்கவாதி, ஒரே ஒரு ஆள் நரகவாதினா எனக்கு அச்சம் இருக்கிற அந்த ஒரு நரகவாதி நானா இருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு மூமினுக்கு ஈமான் என்பது ரெண்டுக்கு நடுவில் இருக்கணும். ஒரேடி அல்லாஹ் மேல தவக்குல் நம்பிக்கை இருந்தா, அல்லாஹ் கிருபையாளன் இரக்கசாலிங்கிற நம்பிக்கை இருந்தா என்ன ஆயிடும்? திமிர்ல கொண்டு போய் விட்டுரும், பாவம் இஷ்டம் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான். நீ பாக்குறோம் சோலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம பல நாடுகள்ல போய் இஸ்லாமிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இந்திய முஸ்லிம்களுடைய நிலைமை எவ்வளவு தலைக்கு மேல. நமக்குள்ள பேசிக்கிறோம், உடனே ஈமான் இல்ல, தக்வா இல்ல, தொழுகையில, வாஸ்தவம் தான். ஆனா மற்றவர்களை கம்பேர் பண்ணும் பொழுது இந்திய முஸ்லிம்கள் இருக்கிற மாதிரி ஒரு பேணுதல், குறிப்பா தென்னிந்திய முஸ்லிம்கள் இருக்கிற மாதிரி ஒரு பேணுதல், ஒரு இபாதத்து மற்ற நாட்டு முஸ்லிம்களை பார்க்க முடியறது இல்ல, மற்ற நாட்டு முஸ்லிம்களை காண முடியறது இல்ல. இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 100% முஸ்லிம்கள் நல்லவங்களா இருப்பாங்கன்னா அவங்க மத்த நாடுகளை பார்க்கும் பொழுது முஸ்லிம் நாடுகள்ல 2% 1% தெரிறது பெரிய அபூர்வம். நம்மகிட்ட இல்லாத நிறைய நல்ல குணங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது நம்ம இந்திய முஸ்லிம்கள் இடத்துல இருக்கக்கூடிய இறையச்சம் தக்வா மற்ற முஸ்லிம்கிட்ட பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஆயத்தை தப்பு விளங்கி வச்சுக்கிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு ஷ்ரக பிஹி, இணை வைக்கப்படுறத மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மதத்தை எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். யாருக்கு? லிமன் யஷா, அவன் நாடியவர்களுக்கு. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடையுமே நம்பிக்கை வைக்கணும். ஒரே அச்சத்திலே அல்லாஹ் மன்னிக்க மாட்டானோ, நரகத்துக்கு போடுவானோ, இதே அச்சம் இருந்தா இந்த அச்சம் ஒரு கட்டத்தில் என்ன, அல்லாஹ் மீது வெறுப்பை ஏற்படுத்திடும், அல்லாஹ் மீது நிராசை ஆயிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், லா தைஅசு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை விட்டு நிராசையாகாதீர்கள், நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருட்கொடையாளன், அருள் உங்களுக்கு கொடுப்பான். அப்ப இரண்டுக்கு மத்தியில் இருக்கணும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யுஸீபு பி ரஹ்மத்தினா மன் நஷா, நாம் நாடியவர்களுக்கு நம்முடைய அருட்கொடை போய் சேரும். வலா நுதியு அஜ்ரல் முஹ்ஸினீன், நிச்சயமாக நல்லோர்களுடைய கூலியை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டோம். நம்ம அமல் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா, தொழுகை கபூல் செய்வானா? நிச்சயமா உண்டு, கூலி உண்டு, கபூல் செய்வான். நீங்க வீட்ல இருந்து கடையில இருந்து ஒருத்தர் புறப்பட்டு வராருங்க, கடை வியாபாரத்தை விட்டுட்டு ஒது செஞ்சுட்டு அவசரமா வராரு, வந்து தொழுறாரு, ஏதோ தத்தையா பத்தையான்னு
தொழுடைய சட்டம் தெரிஞ்சோ தெரியாமலோ, மசாயில் தெரிஞ்சோ மசாயில் தெரியாமலையோ, ஏதோ ரப்பல் ஆலமீனே உனக்காண்டி தொழுறவன் எடுத்து தொழுறாரு, அவருடைய மசாயில்கள் சரியில்லாட்டு விட்டாலும் நிச்சயமா அல்லாஹ் கபூல் செய்வானா இல்லையா? செய்வான். அப்படி நம்பிக்கை இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் தப்பாவே செஞ்சுட்டு கூடாது. அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பாங்க, அல்லாஹ் சரி பண்ணிப்பான். அல்லாஹ் சரி அல்லாஹ் மெக்கானிசம் வச்சிருக்கான், சரி பண்ணுவாங்க, நம்மள பூரா ரிப்பேர் பண்ணி அனுப்புறதுக்கு. அப்ப அந்த நம்பிக்கை வந்துடக்கூடாது. ஆகவே ஈமான் என்பது அதாவது நம்பிக்கைக்கும் அச்சத்துக்கும் இடையில இருக்க வேண்டும். அஜ்ருல் ஆகிரத்தி கைருல் இல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். யார் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் நல்ல கூலி உண்டு. ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சு. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல அதிகாரியாக, நல்ல அமைச்சராக வந்துட்டாங்க. இதுக்கு உணவுத்துறை அமைச்சர், அதாவது ஹசானான்னு சொன்னா நிதித்துறைங்கிறத விட உணவுத்துறை பொறுப்பெடுக்கிறாங்க. பொறுப்பேற்றா அவங்க சொன்னபடியே கனவுக்கு பலன் சொன்னபடியே ஊர்ல அடுத்தடுத்த வருஷங்களில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. பஞ்சம் ஏற்பட்டோன்னா மக்கள்லாம் உணவு கஷ்டப்படுறாங்க. அப்போ மன்னர் தடமாறாரு, என்ன பண்றது தெரியாம. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மன்னருக்கு ஆலோசனை சொல்றாங்க, ரேஷன் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. முதல்ல இந்த இந்தியாவில இருந்து ரேஷன் கார்டு கொடுத்து ஏழை மக்களுக்கு ₹1 1 கிலோ அரிசி பருப்பு தானியம் எல்லாம் ரேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த ரேஷன் சிஸ்டத்தை முதல்ல கொண்டு வரது யாருங்க? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கொண்டு வராங்க. கொண்டு மன்னர்கிட்ட சொல்றாங்க, நாம எல்லா மக்களையும் வர வச்சு நம்ம அரசு கருவூலங்களை உள்ள மக்கள் விளையக்கூடியதை அவன் சேர்த்துலாம் வைக்க கூடாது. பணக்காரன் போல சேர்த்து வச்சுட்டே போறது, ஏழைங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறது, இந்த விளையாட்டு கூடாது. எல்லா விளைநிலங்களும் விளையக்கூடியதையும் அரசாங்கம் விலைக்கு வாங்கிக்கணும். அரசாங்கம் என்ன பண்ணோம்? விலைக்கு வாங்கிக்கிட்டு நாம என்ன பண்ணோம்? மலிவு விலைக்கு மக்கள் கொடுக்கணும். எல்லா மக்களும் பயனடைகிற விதத்துல மலிவு விலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை முதல்ல மன்னருக்கு அறிமுகப்படுத்துறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மன்னருக்கு அறிமுகப்படுத்தினா மன்னருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்ல அருமையான திட்டமா இருக்குது. இது ஒன்றும் பஞ்சம் வந்தா மக்கள் கஷ்டப்படுவாங்க, நம்ம பார்த்துட்டு இருப்போம், இதான் நடக்கும். மக்கள் கஷ்டப்படுவாங்க, நம்ம பார்த்துட்டு இருப்போம், தான் நடக்கும். ஆனா முதல்ல யூசுப் நபி ஒரு அழகான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா சகோதரர்களே, உலக வரலாறுல எடுத்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இறையச்சம் உள்ள முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்களோ அங்குதான் நல்ல ஆட்சி நடந்தது. மக்கள் சுபிட்சமா வாழ்ந்திருக்கிறாங்க. எங்க இறையச்சம் இல்லாத, மக்கள் நம்பிக்கை இல்லாத, அல்லாஹ் மேல் நம்பிக்கை இல்லாத, அல்லாஹ்வுடைய வழிமுறை இல்லாத ஆட்சி நடந்துச்சோ, அது இந்தியாவா இருந்தாலும் சரி, இலங்கையா இருந்தாலும் சரி, இங்கிலாண்டா இருந்தாலும் சரி, அந்த நாடுகளிலே ஒரு கீழ்த்தரமான கேடுகட்ட அசிங்கமான ஆட்சி தான் நடந்தது என்பதுதான் உலக வரலாறு. ஒரு முக்கியமான வரலாறு சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன். 1700களிலே பிரெஞ்சில் புரட்சி ஏற்படுது. பிரெஞ்சு புரட்சி அந்த பிரெஞ்சுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா நெப்போலியன் போனபார்ட். கேள்விப்பட்டிருப்போம். நெப்போலியன் போனபார்ட் தான் பிரெஞ்சு புரட்சிக்கு தலைமை ஏற்று அந்த பிரெஞ்சு ஆட்சியை முடிவு கொண்டு வர்றான். அந்த நெப்போலியன் போனபார்ட்டுக்கு ஃபுல் மக்கள் சப்போர்ட், முழு மக்கள் பிரெஞ்சு மக்கள் மொத்தம் சப்போர்ட். அந்த சப்போர்ட் செஞ்சு அந்த பிரெஞ்சு ஆட்சியை கவுத்துட்டு நெப்போலியன் நல்ல ஆட்சியை கொண்டு வர்றாங்க. இது 1775 சம்திங் நடக்குது. நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் நான் ஹிஸ்டரி படிக்கும் பொழுது, எம்ஏ படிக்கும் பொழுது என்னோட ஹிஸ்டரி ப்ரொஃபசர் சொல்லுவாரு, ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் அவனுடைய டேட் ஆஃப் பர்த் மறந்தாலும் மறக்கலாம், ஆனா பிரெஞ்சு ரெவல்யூஷன் டேட்டை மட்டும் மறக்கக்கூடாது. ஏன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்பது, பிரெஞ்சு புரட்சி என்பது உலக வரலாறுல ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தது. நீங்க எந்த வரலாறு சுத்தி போனாலும் சரி பிரெஞ்சு புரட்சி தாண்டாம அந்த பக்கமும் போக முடியாது. அவ்வளவு முக்கியமான புரட்சி. இந்த புரட்சி வந்தது காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 16ஆம் லூயிங்கிற மன்னன் ஆட்சி செய்யறான் பிரெஞ்சுல. அதாவது லூயிக்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டே வர்றாங்க. அந்த கிறிஸ்தவ பிரபுமார்கள், கிறிஸ்தவ மதகுருமார்கள், இந்த மன்னர்களுக்கும் மதகுருவுக்கும் ஒரு இடையில உள்ள ஒரு உறவு, அவங்க பொதுமக்களை பத்தி கவலைப்படுறது இல்லை. அப்ப அந்த ஆட்சி செஞ்ச கடைசி மன்னன் 16ஆம் லூயி. இந்த 16ஆம் லூயி 16th லூயின்னு சொல்லுவாங்க. இந்த 16th லூயி என்ன பண்றான்? பிரெஞ்சு ஆட்சி பண்றான். மக்கள் கடுமையான வறுமை. ஆனா மன்னருடைய வாழ்க்கை பார்த்தா அவ்வளவு சொகுசான வாழ்க்கை. அந்த மன்னருடைய 16ஆம் லூயியுடைய மனைவி பேர் மேரி அன்டைனா. அந்த மேரி அன்டைனாவுடைய வரலாறு பாத்தீங்கன்னா, அவ ஒரு நாளைக்கு ஒரு செருப்பு ஒரு தடவை தான் போடுவாளாம், அடுத்த நாள் கழட்டி போட்டுருவாளாம். நம்மளாம் தேர வரைக்கும் போடுவோம், கிழிஞ்சு போற வரைக்கும் போடுவோம். அவ ஒரு நாளைக்கு ஒரு செருப்பையும் ஒரு ட்ரெஸ்ஸையும் சரி ஒரு தடவை போட்டா அடுத்த தடவை கழட்டி போட்டுருவாளாம். அப்படி ஒரு ஆடம்பர வாழ்க்கை. மன்னருடைய அரண்மனையில பார்த்தா ஆயிரக்கணக்கான அறைகள், அவ்வளவு சொகுசு வாழ்க்கை. ஆனா மக்கள் அடுத்த வேளை ரொட்டி கூட கிடைக்காம அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. இதனாலதான் நெப்போலியன் போனபார்ட் வரும்பொழுது ஒட்டுமொத்த மக்கள் சப்போர்ட் யாருக்கு கிடைச்சது? நெப்போலியன் கிடைச்சது. அதனால அந்த ஆட்சி கவுந்துச்சு, பிரெஞ்சு ஆட்சி கவுந்துச்சு. அந்த மேரி அன்டைனா அரசவையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் மக்கள் எல்லாம் கூடி போய் தாங்க முடியாம, பசி தாங்க முடியாம மன்னர்கிட்ட போய் கெஞ்சுவோம் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு முன்னாடி கூடிட்டாங்களாம். கூடி எங்களுக்கு ரொட்டி வேணும், எங்களுக்கு ரொட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கத்துறாங்க, கதறாங்க, எங்களுக்கு ரொட்டி தா,
சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மேரி அன்டைனா அரண்மனை உள்ள கடைசியில் ஒரு ரூம்ல இருக்கிறா. அவளுக்கு அந்த சத்தம் கேட்குது, மக்கள் கத்துறது கேட்குது. அப்போ தன்னுடைய அந்த ராஜ பிரதானியை கூப்பிட்டு, தன்னுடைய பிஏவை கூப்பிட்டு, என்ன சத்தம் அப்படிங்கிறாளாம். அப்போ அந்த ராஜ பிரதானி சொல்றாங்களாம், அம்மா அவங்களுக்குலாம் சாப்பிட்றது ரொட்டி கூட இல்லையாம்மா, ரொட்டி வேணும்னு சொல்லிட்டு அழுகுறாங்க, கதறாங்க அப்படின்னாலாம். அப்போ அந்த மேரி அன்டைனா சொன்னாலாம், அதான் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. தமிழ்ல சொல்லுவாங்களே, மன்னரே மாதம் மும்மாரி பெய்கிறதா அப்படி மன்னர் கேட்பாராம் மந்திரி கிட்ட. அதான் ஊர்ல மழை பெய்தா வெயில் இருக்காது மன்னருக்கு தெரியாது. மன்னர் மந்திரி கேட்பாரு, மாதம் மும்மாரி முறையா பெய்கிறதா, அதான் மாசத்துக்கு 3 முறை ஒழுங்கா மழை பெய்யுதா அப்படின்னு கேட்பாராம். மன்னர் பெய்யுதுன்னா பெய்யுது, பெய்யலன்னா பெய்யல. இப்படிதான் மன்னர் இருந்தான் அந்த காலத்துல. அந்த மாதிரி உலகத்துல என்ன நடக்கு, ஊர்ல என்ன நடக்குதுன்னு அந்த பொங்கலுக்கு தெரியலையா. அப்ப அந்த மந்திரி பிரதானிகள் வந்து, அம்மா ஒருவேளை ரொட்டி கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்கம்மா அப்படின்னு உடனே இவன் சொன்னாலாம், இஃப் தே ஹேவ் நோ பிரெட் லெட் தெம் ஈட் கேக். ஏன் ரொட்டி தான் அடம்பிடிக்கிறாங்க? ஒரு நாளைக்கு ரொட்டி கிடைக்கிறேன்னா 2 நாளைக்கு கேக் சாப்பிட வேண்டியதானே? அப்ப எந்த அளவுக்கு, அதான் உலகத்துல இப்ப நம்ம வீட்டு வாசல்ல ஒருத்த வந்து, அம்மா 2 நாளா பழைய சோறு கூட இல்லம்மா, சாப்பிட வழி இல்லம்மாங்கிறான். ஏமா பழைய சோறு தான் நடப்பிடிக்கிற, 2 நாளைக்கு பிரியாணி சாப்பிட வேண்டியதானே? அப்படி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சொன்னா, இஃப் தே ஹேவ் நாட் பிரெட் லெட் தெம் ஈட் கேக். ரொட்டி இல்லனா ரொட்டியோட நடப்பிடிக்கிறாங்க, 2 நாளைக்கு கேக் சாப்பிட வேண்டியதானே? அந்த அளவுக்கு மக்களுடைய நிலை என்னவென்றே தெரியாமல் ஆட்சி செஞ்சாங்க. அதனால தான் பிரெஞ்சு ஆட்சி கவுந்துச்சு. அதுக்கப்புறம் நெப்போலியன் ஆட்சி வந்துச்சுன்னு வரலாறுல சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்சி நடந்த காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை மறந்த ஆட்சி, அல்லாஹ்வுடைய இறையச்சம் இல்லாத ஆட்சி. இதற்கு நேர் மாற்றமான ஆட்சி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி. அல்லாஹ்வுடைய அருளோடு, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய தக்வாவோடு ஆட்சி பண்ணாங்க. இன்னைக்கும் அந்த ஆட்சி மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. காந்தியடிகள் மாதிரி இருந்த ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஓப்பனா சொன்னாங்க, என்னைக்கு இந்தியாவுக்கு உமருடைய ஆட்சி வருமோ அன்னைக்கு தான் இந்தியா உருப்படும்னாங்க. அதான் டொமினியன் சுட்டு போட்டாங்க அவரை. இவர் இருந்தா உமர் ஆட்சி கொண்டு வந்தவர் கொடுத்துருது, இப்ப வரணுங்கிறவர் நாளைக்கு கொண்டே வந்துருவாரு, நீதிக்கு மேல பூமியில இருக்காரு அரசு காரணம் பண்ணா சுட்டு கொண்டான் காந்தியை. அப்ப எதுக்கு சொல்ற சகோதரர்களே, இறையச்சத்தோடு ஒரு ஆட்சி நடத்தும் பொழுது அந்த ஆட்சியிலே அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதற்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒரு ஆதாரம். ஏன்னா அதுவரை மன்னர்களுக்கு இந்த மாதிரி ஐடியாவே கிடையாது. ஏன்னா பஞ்சம் வந்தா பஞ்சம் அவ்வளவுதான். அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஓ இது அல்லாஹ்வுடைய லானத்து, இது அல்லாஹ்வுடைய சாபம், நம்ம வந்து சமாளிக்க தான் செய்யணும், பட்டி கிடந்தா சாவணும், செத்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய அதாபை தாங்கிக்க வேண்டியதான், இப்படிதான் நினைச்சாங்களே தவிர இந்த அல்லாஹ்வுடைய அதாபை தப்பிப்பதற்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன, மாற்று தீர்வு என்ன? ஏன்னா அல்லாஹ்வுடைய அதாபை எல்லாரும் சேர்த்துல வரணும். பணக்காரன் நல்லா வந்துட்டே இருப்பான், ஏழை மட்டும் தான் சாவான் பட்டினியில. நல்ல நிலச்சுவாண்டார்கள் ஆயிரக்கணக்கில் ஏக்கர் வச்சிருக்கலாம், நல்ல விவசாயம் பண்ணி நல்ல சேர்த்து வச்சிருப்பான், நல்ல அடைச்சி வச்சிருப்பான், பதுக்கல் பண்ணி வச்சிருப்பான், நல்லா சாப்பிட்டு இருப்பான். இந்த ஏழை மக்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இஸ்லாம் அல்லாத ஆட்சியில் நடந்தது. முதலாக எல்லா விவசாய நிலத்தையும் யார் பதுக்கி வைக்க கூடாது. எவ்வளவு விலைதோ மொத்தத்தையும் கவர்மெண்ட்டுக்கு வித்தரணும். கவர்மெண்ட் காசு வாங்கிட்டு போ. கவர்மெண்ட் என்ன பண்ணும், மக்களுக்கு மானிய விலையில கொடுக்கும். இது அழகான திட்டங்க. இந்த திட்டத்தை உலகத்தில் முதல் அறிமுகப்படுத்தியது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மக்கள்லாம் வந்து யூசுப் நபிட்ட வந்து அந்த ரேஷன் அரிசி, ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு போறாங்க. போகும் பொழுது யூசுஃபுடைய சகோதரர்களும் ரேஷன் அரிசி வாங்குவதற்காக வருகிறார்கள். யூசுப் இடத்திலே வந்து விட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிந்து கொண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆஹா நம்ம அண்ணன்மாருங்க, நமக்கு துரோகம் பண்ணாங்களே, பாவிங்க, கடத்தலத்துக்கு தள்ளினாங்களே, அவங்க தான் வந்திருக்கிறாங்க. ஆனா ஒகும் லகும் முன்கிரும், அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவனை கற்பனை பண்ணாங்க, நம்ம கிணத்துல தள்ளியோட தம்பி பின்னாடி வந்து அசீஸ் மன்னர் வீட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் இன்னைக்கு மிஸ்ருக்கே வந்து அவர் மந்திரியா இருப்பாரு, அவன் கனவா கண்டாங்க. அவன் நினைச்சா கிணத்துல தள்ளியோட செத்து போயிட்டாரு பாவம், அப்படியே கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க நினைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க முகச்சாடையை வச்சு, இவங்க எல்லாம் யாரு, நம்முடைய சகோதரர்கள் அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. உலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம், அவங்க எல்லாம் அரிசி வாங்கிட்டு கிளம்ப போனாங்க. கிளம்ப போகும்போது கால அத்தூனி பி அஹில்லக்கும் பி அபீக்கும், வாங்க நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறாங்க, அண்ணன் தம்பி எத்தனை பேரு? நாங்க 11 பேருங்க. 11 பேரா? உங்க அத்தாவுக்கு பிறந்த இன்னொரு தம்பி உண்டா உங்களுக்கு? உங்க கூட உங்க தாய் பிறந்ததில்ல, இன்னொரு தாய்க்கு யார கேக்குறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து தம்பி புன்யாமின் கேக்குறாங்க. தம்பி ஒன்று உண்டு புன்யாமின், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து 2வது மனைவி ராயிலா, அந்த ராயிலாவுக்கு 2 குழந்தை தான். யாரு? ஒன்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு புன்யாமின். அந்த புன்யாமினை பத்தி கேக்குறாங்க, உங்க அத்தாக்கு பிறந்த இன்னொரு தம்பி யாரு இருக்காங்களா? பி அஹில்லக்கும் மின் அபீக்கும், உங்களுடைய தந்தையின் மூலமாக உங்களுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கிறாங்களா கேக்குறாங்க. அவர் அடுத்த வாரம் கொண்டு வாங்க, கூட்டுவாங்க அவரை.
அலா தரவுன அன்னி அவுஃபில் கைலவான கைருல் முன்சிலின். நான் இப்ப நல்லபடியா உங்களை கவனிச்சு நல்லபடியா உங்களுக்கு தேவையான உணவுப் பொருளாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால நீங்க அடுத்த முறை வரும்போது யாரை கூட்டு வரணும்? அந்த தம்பியை கூட்டு வரணும். தம்பி சொல்ல உங்க அத்தாவுக்கு பிறந்த இன்னொரு தம்பியை கூட்டு வரணும் சொல்றாங்க. இல்லம் தாத்தூனி பி, ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியும் நம்ம அத்தா கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க, இவங்களை நம்பி நம்ம தம்பிய அனுப்ப மாட்டாங்க. ஏன் இவங்க நம்பி நம்மள அனுப்பிதான் நம்ம அத்தா வேதனைப்பட்டாங்க, அனுப்ப மாட்டாங்கன்னு தெரியும். அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ஃபைல்லம் தாத்தூனி பிஹி, அவரை அடுத்த முறை வரும்போது நீங்கள் அழைத்து வரவில்லை என்றால் ஃபலா கைலலக்கும் இந்தி வலா தக்ரபூன், உங்களுக்கு ரேஷன் பொருளும் கிடையாது, என்ன கிட்ட நெருங்க முடியாது. நீங்க அவரை கூட்டு வந்தீங்க நிறைய பொருள் தருவேன், அவர் கூட்டு வரலண்டா உங்களுக்கு ரேஷன் அரிசி தர மாட்டேன், என்கிட்ட நெருங்க முடியாது. காலு, அவர்கள் சொன்னார்கள், சனுராவிது அன்ஹு அபாஹு, சரி அத்தாட்ட ஏதாவது சாக்கு சொல்ல வேண்டியதான், ஏதாவது சாக்கு சொல்லி கூட்டு வர வேண்டியதான். போய் இன்னால ஃபாயிலும், சரிங்க நாங்க செய்யறோங்க, நான் கூட்டு வர்றோம் அப்படின்னு போயிட்டாங்க. அவங்க கிளம்புற நேரத்தில் காலை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, ஒரு சூழ்ச்சி பண்றாங்க, ஒரு தந்திரம். அவங்க கொடுத்தாங்க பாருங்க காசு, ரேஷன் காசு, அந்த காசையும் அவங்க அரிசிக்குள்ளே வச்சிருங்க அப்படி தெரியாம வைக்க சொல்லிடுறாங்க வேலைக்காரங்கள்ட்ட. அவங்க அரிசிக்குள்ளேயே வச்சிடறாங்க. எதுக்கு சொல்ற பின்னாடி சொல்றாங்க பாருங்க அல்லாஹ். காலலி ஃபித்யானிஹி, தங்களுடைய வேலைக்காரர்களிடத்தில் சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இஜாலு பிதாஅத்தஹும் ஃபி ரிஹாலிஹிம், அவர்கள் கொடுத்த விலையை அவர்களுடைய அந்த பொருளுக்குள்ளேயே வைத்து விடுங்கள். லஅல்லஹும் யாரிஃபூனஹா, அவங்க ஊருக்கு போய் அதை கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதன் கலபு இலா அஹ்லிஹிம், அவங்க ஊருக்கு போய் அவங்க குடும்பத்தாண்ட போன உடனே இது ஆஹா நம்முடைய பொருளை திரும்ப வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு லஅல்லஹும் யர்ஜிஊன், அப்போது திரும்ப வருவாங்க. யூசுப் என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பா திரும்ப வரணும், வரும்போது யாரை கூட்டு வரணும்? தம்பியை கூட்டு வரணும். ஒரு கால் தம்பியை கூப்பிட முடியலங்கிறதுக்காண்டி அவங்க வராம வந்துடக்கூடாது இல்ல, கூப்பிட்டா கண்டிப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்ப மாட்டாங்க. யூசுப் தெரியும் தம்பி அனுப்ப மாட்டாங்கிறதுக்காக, இவங்க வராம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அவங்க கொடுத்த காசையும் அவங்க பகிர வச்சிடறாங்க. ஏன்னா இதுக்காண்டியே திரும்ப கொடுத்தாரு வருவாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. ஃபலம்மா ரஜஅு இலா அபீஹிம், அவர்கள் தங்கள் ஊருக்கு போய் தங்களுடைய தந்தையாரை பார்த்த பொழுது காலு சொன்னார்கள், யா அபனா, எங்களுடைய தந்தையே, முனியா மின்னல் கைல், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒழுங்கான ரேஷன் கிடைக்கல. ஃபாரிசில் மானா அஹானா, ஆகவே எங்களுடைய சகோதரங்களோடு அனுப்புங்க. நக்தல் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அப்ப நாங்க நிறைய நிறுத்து வாங்கிட்டு வர முடியும். ஏன்னா இப்ப எனக்கு கம்மியா தான் கிடைச்சிருக்குது. ஆனா யூசுப் நபி என்ன சொல்லிருக்காங்க, உங்க தம்பியை கூட்டு வாங்க, அப்ப நிறைய தருவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப எங்களுக்கு கம்மியா தான் கிடைச்சது, எங்களுக்கு போதல, அதனால தம்பி எங்களோட அனுப்புங்க. இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்க அவரை பாதுகாப்பா கூட்டு போயிட்டு கூட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. கால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹல் ஆமனுக்கும் அலைஹி, என்னப்பா இவரை விஷயத்தில் நம்ப சொல்றீங்களா? இல்லா கமா ஆமன்தும் அலா அஹீஹி மின் கபில், இதுக்கு முன்னாடி இவருடைய தம்பி இவருடைய அண்ணனை நான் அனுப்பித்தான் நான் பட்ட பாடு போதும், அநியாயக்கார பாவியில் என்னவோ பண்ணிட்டீங்க, இவரை நான் நம்பி அனுப்ப சொல்றீங்களா உங்களோட? இருந்தாலும் ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா, அல்லாஹ்வே பாதுகாப்பதில் மிக சிறந்தவன். ஓ அர்ஹமர் ராஹிமீன், அவன் அளவற்ற அருளாளர்களுக்கு எல்லாம் மேலான அருளாளன். வலம்மா ஃபதஹு மதாஅஹும், போய் அனுப்புறேன்ட்டாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அவங்களுடைய லம்மா ஃபதஹு மதாஅஹும், அவங்களுடைய பொருட்களை பிரிச்சு பார்க்கறாங்க. வஜது பிதாஅத்தஹும், அங்க இதுல என்ன இருக்குது, அவங்க கொடுத்த காசும் அதிலேயே இருக்குது. ருத்தத் இலைஹிம், அந்த காசு அவருக்கு பக்கமே திருப்பப்பட்டிருக்குது, அவங்க பக்கமே ரிட்டர்ன் பண்ணப்பட்டிருக்குது பார்க்கறாங்க. காலோ, அவர்கள் சொன்னார்கள், யா அபானா, எங்க தந்தையே, மா நபிகி, இதுக்கு மேல என்ன வேணும், இதுக்கு மேல என்ன வேணும், நாங்க இப்படிதான் திரும்ப போக வேண்டியது, கொண்டு போய் கொடுக்கணும் அவர்கிட்ட. அப்ப தயவுசெய்து தம்பி அனுப்புங்க. ஆதிகி பிதாஅத்னா ருத்தத்திலைனா, நாம கொடுத்த அந்த பொருள், நாம கொடுத்த பணம் நமக்கே திரும்ப வச்சு அனுப்பப்பட்டிருக்குது, அதனால நம்ம திரும்ப போய் ஆகணும். ஒன் அமீர் அஹ்லனா வ நஹ்ஃபல் அஹானா, நாங்கள் எங்களுடைய சகோதரை பத்திரமா பாதுகாத்து அழைச்சிட்டு வந்து வ நஸ்தாது கைல பைரின், ஒரு ஒட்டகம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சரக்குகளை நாங்க வாங்கிட்டு வருவோம். இவர் கூட்டு போனா என்ன கிடைக்கும், எங்களுக்கு ஒரு ஒட்டக அளவுக்கு எக்ஸ்ட்ரா எங்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்கும், வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, இவங்க இது ஏதாவது தந்திரமா இருக்குமோ, ஏற்கனவே சட்டையில ஒரு ஓனாய் ரத்தத்தை கொண்டு காட்டி இது வந்து யூசுஃபுடைய ரத்தம் சொன்ன மாதிரி இதுவும் ஏதாவது தந்திரமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கால சொன்னார், உருசிலகும் ஆக்கும் ஹத்தா தோத்தன மூசிட்ட மினல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து எனக்கு ஒரு உறுதியான வாக்குறுதி தரும் வரை நான் உங்களோட இவரை அனுப்ப மாட்டேன். நீங்க எனக்கு ஒரு உறுதியான வாக்குறுதி தரணும். என்ன வாக்குறுதி? லதாத்தியுன்ன பிஹி இல்லா யுஹாதபிக்கும், இவரை பாதுகாப்பாக அழைத்து வராமல் நாங்க திரும்ப வர மாட்டோம், இவர் இல்லாம நீங்க திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி வாக்குறுதி கொடுங்க, அப்பதான் அனுப்புவேன்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். உடனே ஒத்துக்கிறாங்க. ஃபலம்மா ஆதஹு மூசிகன், அவர்கள் உறுதியான வாக்குறுதி கொடுத்த பொழுது காலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹு அலாமா நகூலு வக்கீல், நீங்கள் சொல்வதற்கு அல்லாஹ்வே பாதுகாவலன், அல்லாஹ்வே பொறுப்பாளன் அனுப்பி வைக்கிறாங்க.
அனுப்பும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சரிப்பா. அவங்க ஏதோ ஒரு ஐடியா சொல்லி அனுப்புறாங்க, பெரிய மனுஷன் இல்லையா, ஒரு ஐடியா சொல்லி அனுப்புறாங்க. என்னடே, யா புனைய, என்னுடைய மகனே, லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் வதுகுலு மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகா. நீங்க மிஸ்ருக்குள்ள நுழையும் பொழுது ஒரே கேட் வழியா நுழையாதீங்க, பல கேட் வழியா போங்க. எது சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி ஒன்னா போறீங்க. பொதுவா அந்த செக்இன்ல கஸ்டம்ஸ்ல ஒன்னா லைனா போய் நின்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தா பிரச்சனை வரும். வேற வேற கஸ்டம்ஸ் ஆபீசர் போனா சொல்றோம்ல, 10 பேர் ஒன்னா போயிட்டு வராங்க, நீங்க எல்லாம் ஒரே மாதிரி பொருள் கொண்டு வராங்க, எல்லாரும் பாஸ்போர்ட் ஒரே மாதிரியா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றதா இருந்தா, நாங்க இப்போ சமீபத்தில் பைத்துல் முகத்தஸ் போயிருந்தோம். பைத்துல் முகத்தஸ் போயிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, எங்களுடைய பாஸ்போர்ட்லயே சீல் அடிச்சிடும், விசா சீல. பாஸ்போர்ட்ல வந்து விசா, இஸ்ரேலுடைய விசா சீல் இருந்தா சவுதி அரேபியாவுக்குள்ளேயோ துபாய்க்குள்ளேயோ கத்தாருக்குள்ளேயோ எந்த அரபு நாட்டுக்கும் போக முடியாது. யாருமே விசா தர மாட்டாங்க, அரபு நாட்டில் விட மாட்டாங்க. எதுக்கு இஸ்ரேலுக்கு போனோம்னு கேட்பாங்க. நாங்க என்ன பண்ணோம், அவன் சொல்லிட்டு இருந்தோம், என் பாஸ்போர்ட்ல அடிக்காதப்பா, எங்க பேப்பர்ல அடிப்பாண்டு. ஆனா என்ன பண்ணா, பாஸ்போர்ட்ல குத்தி விட்டான், சக்கு சக்கு சக்குன்னு எல்லாரும் பாஸ்போர்ட் குத்திட்டான். எங்களுக்கு ஒரே பயமாயி போச்சு. என்னண்டா, போகும்பொழுது எல்லாம் உம்ராக்கு போறாங்க, பைத்துல் முகத்தஸ் முடிச்சு முடிச்சுட்டு 30 பேர் உம்ராக்கு போறோம். மக்காவுல விடுவான விட மாட்டேன் இல்லையே, ஜித்தா உள்ள ஏர்போர்ட்ல. இதை பார்த்துட்டு அப்படியே திருப்பி அனுப்பிட்டாண்டாக்கா, எங்களுக்கு ஒரே பயம். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்தியன் எம்பசில நமக்கு தெரிஞ்ச ரொம்ப வேண்டிய நெருக்கமான ஆபீசர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு, எங்களுடைய பாஸ்போர்ட்ல வந்து இஸ்ரேல் விசா குத்திட்டான், நாங்க வந்து 30 பேர் உம்ராக்கு வரோம், வரும்போது இந்த மாதிரி அவன் ஜித்தா ஏர்போர்ட்ல வந்து இதை பார்த்து இமிகிரேஷன்ல வந்து இஸ்ரேல் விசா பார்த்தாண்டாக்க உள்ள உட்ரானத்துல பயமா இருக்குது, நாங்க எல்லாம் எஹ்ராம் கட்டிட்டு வர்றோம், அதனால நீங்க கொஞ்சம் எம்பசில இருந்து இந்த மாதிரி இந்தியன்ஸ் 30 பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறோம். கான்சுலேட்டே பேச நேரடியா. அப்போ மாஷா அல்லாஹ் கான்சுலேட் அமைச்சிருக்காங்க, கவலைப்படாதீங்க இன்ஷா அல்லாஹ், தைரியமா வாங்க, ஏதாவது தேவைப்பட்டா என் செல் நம்பரை நீங்க. அந்த நேரத்தில் நான் போக முடியல, நான் எனக்கு உம்ரா விசா அடிக்காதனால நான் ஜோர்டான்ல இருந்து அப்படி திரும்பி வந்துடுறேன். ஜமாத் மட்டும் போகுது, குரூப் மட்டும் போகுது. நான் இங்க வந்து விசா அடிச்சு திரும்ப போற மக்காக்கு எனக்கு என்ன பயம், என் பாஸ்போர்ட்ல திரும்ப உம்ரா விசா அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அந்த பயம், அடிச்ச விசா அடிச்ச அவங்கள உள்ள விடுவாங்களா விட மாட்டாங்களா அந்த பயம். அப்ப இந்த சூழ்நிலையில அப்ப அவர் சொல்ல, நீங்க வர சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அந்த குரூப் லீடர் யாரோ அவருக்கு வந்து என் செல் நம்பர் அடிக்க சொல்லணும், நைட் எத்தனை மணியா இருந்தாச்சுன்னா செல் ஆன்ல வைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் எம்பசி இருந்து ஆள் அனுப்புறேன் அப்படின்னு அவங்க அவரு ஸ்ட்ராங்கான ஒரு இது கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அரபு நாட்டுக்கார மூலம் நமக்கு தெரியும், ஒண்ணு முடியாதுன்னா முடியாதுதான். முதல்ல வாயில முடியாதுன்னு வார்த்தை சொல்லிச்சுங்க, ஹலாஸ், கடைசி வரை ஹலாஸ், மாஃபி ஹலாஸ், மாஃபி ஹலாஸ், இதை ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்ப இந்த மாதிரி ஆளுங்களாச்சு. எந்தனால என்ன பண்ண, நம்ம குரூப்ல போன எல்லாத்தையும் சொன்னோம், நீங்க எல்லாரும் ஒரே இமிகிரேஷன்ல போய் நிலையுங்க. கவுண்டர் பல கவுண்டர் இருக்கும், 15 கவுண்டர் இருக்கும், எல்லாரும் ஒரே கவுண்டர்ல போய் நின்றீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு பார்த்துட்டா கூட அவன் என்ன பண்ணுவான், மற்றவங்கள செக் பண்ண ஆரம்பிச்சிடும், எல்லாம் கவுண்டர்ல பிரிஞ்சு நில்லுங்க. ஏன்னா இந்த கவுண்டர்ல இந்த கவுண்டர் மாறி வேற பிரிஞ்சு நில்லுங்க, அப்போ எல்லாம் ஈஸியா போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லி அனுப்புனேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அதே மாதிரி மகனுக்கு, நீங்க என்ன பண்ண, அண்ணன் தம்பிங்க 11 பேரும் மொத்தமா ஒரு லைன்ல போய் நிக்காதீங்க, ஏதாவது பிரச்சனை வரப்போகுது கஸ்டம்ஸ்ல, அதனால என்ன பண்ணுங்க, முத்தஃபர்ரிகா அப்வாபி முத்தஃபர்ரிகா, பிரிஞ்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புறாங்க. லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின், ஒரே வாசல். அல்ஹம்துலில்லாஹ் அப்புறம் பிரச்சனை இல்ல. அல்லாஹ்வுடைய கிருபையால என்னாச்சு, அந்த விசா இருந்த பக்கத்தை மட்டும் தான் பார்த்தாங்க. அந்த இந்த விசா பார்த்தாங்களா இல்ல அல்லாஹ் கண்ணை மறைச்சிட்டானா இல்ல பார்த்தும் சரி போனா போகுது அப்படின்னு விட்டாங்களா அல்லாஹ் அறிவா, எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 2-3 முறை உம்ரா விசா அடிச்சிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்ல, விசா அடிச்சிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து. ஹைர். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, நீங்க ஒரே வாசல் வழியா நுழையாதீர்கள், வதுகுலு மின் அப்வாபி முத்தஃபர்ரிகா, நீங்கள் பல வாசல் வழியாக நுழைந்து போங்கள். ஏன், உங்களுக்கு தான் பிரச்சனை வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த மாதிரியே புறப்பட்டு வந்துட்டாங்க. தங்களுடைய தந்தை சொன்ன மாதிரியே புறப்பட்டு அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வந்துட்டாங்க. வந்த பிறகு வலம்மா தஹலு அலா யூசுப் இடத்துல வந்த பொழுது ஆவா இலைஹி அஹாஹு, அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, அவங்க தம்பியை கண்டுபிடிச்சிட்டாங்க, தம்பிக்கு புனியாமினை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆவா இலைஹி அஹாஹு, கிட்ட வாப்பா அங்க வா அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, கால இன்னி ஆன அஹூக, நான் தான் அண்ணன், தெரியுதா யாருண்டு வெளியே காட்டிக்காது, நான் தான் அண்ணன் தெரியுதா. அவ பாக்குறாரு, அடா ஆமா நம்ம அண்ணன். பெரிய ஆச்சரியம் தாங்க முடியல. ஈஸ்வர ரகசியமா சொல்றாங்க, இன்னி ஆனா அஹூக, நான் தான் அண்ணன், ஃபலா தப்தைஸ் பிமா கான யஅமலூன், வெளியே காட்டிக்காத காட்டிக்காம செய்து, நான் தான் அண்ணன் அப்படின்னு ரகசியமா சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க அண்ணன் தம்பிக்கு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் அண்ணன் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபலம்மா ஜஹஸு பி ஜஹாஸிஹிம், அவர்கள் புறப்பட தயாரான பொழுது இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, ஜஅல சிகாயத ஃபி ரிஹ்லி அஹீஹி, அவங்களுடைய புன்யாமின் உள்ள மூட்டை இருக்குது இல்லையா, அந்த மூட்டைக்குள்ள ஒரு அளந்து போடுற தங்க கோப்பை, பொருள் அளந்து போடுற ஒரு தங்க கோப்பை, அந்த தங்க கோப்பை என்ன பண்றாங்க, மறைச்சி தன் தம்பிக்குள்ள பேக்ல வச்சு அனுப்பிடுறாங்க. அவன் தம்பிக்கே தெரியாம அதுக்குள்ள பேக்ல வச்சு அனுப்பி விட்டுறாங்க.
புறப்பட்டு வந்துச்சு கூட்டம், வந்துட்டு இருக்கும் பொழுது சும்மா அத்தன முஅத்தின் ஐயத்துல் ஐர் இன்னஹும் லசாரிகூன். பின்னாடி பார்க்கறாங்க, அந்த இது காணோம், எந்த அந்த செம்ப காணோம், தங்க செம்ப காணோம். உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த குரூப் போறாங்க, அவங்க திருடி போயிருவாங்க, போய் பிடிச்சுவாங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. பின்னாடி வேலைக்காரங்கள, போலீஸ்காரங்கள அவங்க வந்து பண்ண சும்மா அத்தன முஅத்தின், அந்த அழைப்பாளர்கள் அழைத்தார்கள், ஐயுல் ஐர், ஓ வியாபார கூட்டமே, பயண கூட்டமே, இன்னஹும் லசாரிகூன், நீங்க திருட்டு பசங்க நில்லு அப்படின்றாங்க. காலு அவர் சொன்னார்கள், அக்புல் அலைஹி மாதா தஃகிதுன், இது என்னப்பா புது முசீபத்தா இருக்குது, நாங்க எங்க பார்த்துருந்தோம், நான் என்னப்பா என்ன பொருளப்பா காண உங்க பொருளை அப்படின்னாங்க. காலு நஃகிது சுவா அல் மலிகி, அரசருக்கு சொந்தமான தங்க செம்பை காணல. ஒலிமன் ஜாபி ஹிம்லு பைர் அனபி ஸாயிம், மன்னர் அறிவிச்சிட்டாரு, அந்த தங்க செம்பை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் நிறைய இது ரேஷன் பொருள் தரேன்னு சொல்லிருக்காரு, அதனால எனக்கு நான் வாங்கணும், நான் உங்களை செக் பண்ண போறேன் அப்படின்னு போலீஸ்காரன். கால அவர் சொன்னார், தல்லாஹி லகத் அலிம்து மா ஜியதனா, நல்லா உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், நாங்க உங்களுக்கு தெரியும், நாங்களே பசிப்பட்டு ஒரு காலத்துல நாங்க வில்லனுங்க தான், இப்ப நாங்க கிடையாது, நாங்களும் ரொம்ப திருந்திட்டோம், இப்ப வில்லன்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். லகத் அலிம்து மா ஜியதனா மா ஜினா லி நஃப்ஸினா ஃபில் அர்த், உங்க ஊர்ல வந்து ஃபித்னா பண்றதுக்கு, குழப்பம் பண்றதுக்கு நாங்க வரல, திருடி கிருடி பிரச்சனை பண்றதுக்கு நாங்க வரல. ஒமா குன்னா சாரிகீன், நாங்க திருடவும் இல்லப்பா, ஏன்பா எங்க மேல அநியாயமா அவதூறு சொல்றீங்க அப்படின்னாங்க. காலு, அப்ப அந்த போலீஸ்காரன் கேக்குறாங்க, ஃபமா ஜஸாஇன் குன்தும் காதிபீன், நீங்கள் பொய்யர்ல தான் அப்ப என்ன தண்டனை, பொய்யர்ல தான் என்ன தண்டனை, நான் இப்ப செக் பண்ண போறேன், உங்ககிட்ட இருந்தா என்ன தண்டனை கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படிங்கிறான். அப்போ அவங்க சொல்ற, காலு ஜஸாஹு மன் உஜித ஃபீ ரிஹலிஹி ஃபஹுவ ஜஸாஹு, யார் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, எல்லாரும் பேக்கையும் செக் பண்ணுங்க, யார் பேக்ல நீங்க எடுக்கிறீங்களோ அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்ற உடனே எல்லாரும் பேக்கையும் செக் பண்றாங்க. அவருடைய பேகை செக் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, கபல விஆய் அஹீஹி, அதாவது புன்யாமின், இவங்க கூட்டு வந்துறாங்க, யார்ட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல எல்லாத்தையும் கூட்டு வந்துறாங்க. புன்யாமின் அவங்க அண்ணன் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணி. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் தேடுறாங்க. முதல்ல புன்யாமின் தேடல, மத்தவங்க எல்லாத்தையும் தேடுறாங்க, அவங்களுக்குலாம் இல்ல. சும்ம இஸ்தக்ரஜஹா மின் விஆய் அஹீஹி, அவருடைய சகோதரர் புன்யாமினுடைய பையிலிருந்து அந்த செம்பை எடுத்தார்கள். கதாலிக்க கித்னாலி யூசுஃப, நாம இப்படித்தான் யூசுஃபுக்கு நாம ஐடியா கொடுத்தோம். யார் சொல்றா, இது யாருடைய ஐடியா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஐடியா இல்ல, அல்லாஹ்வுடைய ஐடியா. நாம இப்படிதான் யூசுஃபுக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம், இப்படி பண்ணுன்னு சொல்லி. ஏன்னா ஒமா கான லி யாகுத அகாவ ஃபி தீனில் மலிகி இல்லா யஷா அல்லாஹ், அவர் வந்து இப்படி ஒரு ட்ரிக்ஸ் தந்திரம் பண்ணாட்டா அவங்க தம்பியை தன்னோட வச்சுக்க முடியாது, அவரு இதுல வச்சுக்க முடியாது, இதுல மிஸ்ர்ல வச்சுக்க முடியாது, அதனால நம்ம இப்படி ஒரு ட்ரிக்ஸ் அவர் கத்து கொடுத்தோம். ஒரு வழியா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அவன் தம்பி அரெஸ்ட் பண்ற மாதிரி, ஒரு நர்ஃபா தரஜாத்தி மன்னா ஷாஃபா குல்லி இல்மின் அலீம், நாம் நாடியவர்களுக்கு இது போன்ற ஐடியாக்களை கொடுக்கின்றோம், ஒரு நாடியவர்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துகின்றோம். ஏனென்றால் ஃபௌக குல்லி இல்மின் அலீம், இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான், எல்லா அறிவாளிகளுக்கும் மேலே ஒரு அறிவாளி இருப்பான். எல்லா உலகத்துல யாருமே நான் தான் எல்லாத்தையும் மிகைத்த அறிவாளி யாருமே சொல்ல முடியாது, அறிவாளிக்கு மேல் இன்னொரு அறிவாளி இருப்பான். ஃபௌக குல்லி இல்மின் அலீம், எந்த ஒரு அறிவாளியும் அவனுக்கு மேல ஒரு அறிவாளி இருப்பான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை அல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை அதிகமா யார் தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தெரிஞ்சவன் அப்படிங்கிறாங்க, எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. உடனே அல்லாஹ் பார்த்தான், அப்படியே சொல்றீங்க, உங்களை பெரிய அறிஞர் நான் சொல்றீங்க, உங்களை தர்பியத் படுத்தி ஆகணும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தாகணும் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை துல்கர்னைன் அனுப்பி விட்டான். துல்கர்னைன் ஒருத்தர் இருக்காரு, அவர் சூரத்து கஹ்ஃப்ல பாருங்க, சூரத்து கஹ்ஃப்ல வர துல்கர்னைன் அனுப்பி விட்டான், போய் அவர்கிட்ட போய் நீங்க பாடம் படிச்சுட்டு வாங்கன்னு. அப்ப அந்த துல்கர்னைன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அல்லிம்னி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்கானத்தை எனக்கு கொஞ்சம் கத்துத்தாங்க வந்து கேக்குறாங்க. அப்ப அவங்கள்ட்ட போகும்போது அவங்க சொல்றாங்க, அப்படி இல்லையப்பா, நான் செய்யறேன், ஓகே நான் மாணவனா ஏத்துக்கிறேன், ஒலா தஸ்அலி அன் ஷைஇன், என்று நீங்க எதை பத்தி கேள்வி கேட்க கூடாது, நான் என்ன பண்ணாலும் ஏன் சிரிக்க கூடாது, கண்ணை முடிக்க வரணும், வரியா, ஓகே வர்றாங்க. என்ன பண்ணாங்க, போனா ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருந்தான், பட்டாலும் அடிச்சு அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க. மூசா எப்படி கேட்காம இருக்க முடியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களே கோபமான நபி, ஏன்னு சொல்லியிருக்கேன், ஒரு கிபித்தியா பட்டுன்னு அடிச்சு அவன் செத்தே போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு கேள்விப்பட்டிருப்போம், ஒரு கிபித்தியா அடிச்சதுல செத்து போயிட்டான். அந்த மாதிரி கோபக்காரங்க, அவங்க எதுக்கு ஒரு பச்சை பிள்ளை அடிச்சா, இது அநியாயமா இருக்குது, என்ன இது பச்சை பிள்ளை போட்டு அடிச்சிருங்க, நான் என்ன சொன்னேன், இது கேள்வி, சரிங்க பின்னாடியே போனாங்க. போனா அங்க ஒரு ஆறு வருது, ஆத்த கடக்கிறதுக்காண்டி ஒரு படகுல கேட்கறாங்க. அந்த படகுக்காரங்க என்ன பண்றாங்க, ஆத்துல ஏத்தி அந்த பக்கம் விடுறாங்க, இவங்க ஹெல்ப் பண்றாங்க. இறங்கின உடனே ஒரு சுத்தி எடுத்து டமால் எடுத்து படகு போட்டு உடைக்கிறாங்க.
யாருங்க? துல்கர்னைன். அந்த படகை போட்டு உடைக்கிறாங்க. என்னங்க அநியாயமா இருக்குது, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த கரையில அந்த கரையில விட்டா அவன் படகை உடைக்கிறீங்களே. நான் என்ன சொன்னேன்? பேசக்கூடாது சொன்னாங்க. சரிங்க, பேச மாட்டாங்க. இப்படி ஒண்ணுன்னா செய்றாங்க. அதே மாதிரி ஊர்ல போய் என்ன பண்றாங்க, எங்களுக்கு நைட்டு தங்க, எங்க சாப்பாடு தங்கையான்றாங்க, தரமாட்டேன்றாங்க. உடனே இடிஞ்சு வந்து செவரை பூரா, அந்த ஊர் செவரை பூரா கட்டி கொடுக்குறாங்க. என்னங்க இது, ஹெல்ப் பண்ண மாட்டேன்டா, சோறு கூட தர மாட்டேன்னா அந்த ஊருக்கு நல்லது செய்றீங்க, உங்க படகுல ஏற்றி அந்த பக்கம் அந்த படகு உடைக்கிறீங்க, எனக்கு இதுக்கு மேல பொறுமை இல்லைங்க. அப்போ துல்கர்னைன் சொன்னாரு, நான் ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா, ஓகே இதுக்கு மேல நான் அவனை மாணவனை வச்சுக்க முடியாது, இருந்தாலும் இந்த மூணு இதுக்கு நான் ஏன் செஞ்சு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு விளக்கம் சொல்லி அனுப்புறாங்க. அந்த விளக்கத்தை சூரத்துல் கஹ்ஃப்ல போய் நீங்க பாருங்க, குர்ஆன்ல போய் அவங்க என்ன விளக்கம் சொன்னாங்க, ஏன் அந்த சின்ன பிள்ளையை கொன்னாங்க, ஏன் அந்த படகை உடைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்றாங்க. ஹைர், எதுக்கு சொல்றேன்டா, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. என்ன பண்ணா, துல்கர்னைன் அனுப்பி போய் பாடம் படிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புனான். பாடம் படிச்சுட்டு அனுப்புனான். வந்து என்ன பண்ணாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து துல்கர்னைன் சொல்லிட்டு இருக்கேன், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி போய் பாடம் படிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புனா, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, வந்து பாடம் படிச்சுட்டு போனாங்க, பொறுமையை கத்துக்கிட்டு போனாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்றான், எவனுமே உலகத்துல சிறந்த அறிவாளி கிடையாது. யாருமே சிறந்த அறிவாளி மனிதர்கள் மத்தியில இவர் தான் பெரிய ஆளு, இவர் பெரிய ஆளு, அவருக்கு மேல ஒரு ஆள் அல்லாஹ் வச்சிருப்பான், அவர் பெரிய ஆள், அவருக்கு மேல ஒரு ஆள் வச்சிருப்பான். அதான் அல்லாஹ் சொல்றான், ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேல் ஒரு அறிவாளி அல்லாஹ் வச்சிருப்பான். அந்த அடிப்படையில் நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சில ஐடியாக்களை கொடுத்து, அறிவை கொடுத்து இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொன்னோம். காலு யஸ்ரிக் ஃபகத் சரக அஹுல்லஹு மின் கபில், இவங்க சொன்னாங்க, யாரு இந்த 11 பேரும், அட பாவி நீயாட திருடி இருக்க, யார புன்யாமீன் சொல்றாங்க, நீயா திருடி இருக்க, இவன் இல்லங்க இந்த ஆள் திருடாண்டாங்க, இவன் அண்ணங்கார முதல்ல திருடி இருப்பான். யாரு சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவன் அண்ணங்காரன் யஸ்ரிக் ஃபகத் சரக அஹுல்லஹு மின் கபில், இவன் மட்டும் திருட இல்ல, இவன் அண்ணங்கார முதல்ல திருடி இருப்பான். அந்த திருடு புத்தா இவனுக்கு வந்திருக்குது. ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப நல்ல சுத்தமானவங்க பாருங்க. தம்பி பொருள் எடுத்த உடனே, திருடு பொருள் எடுத்த உடனே இவன் மட்டும் திருடலங்க, இவன் அண்ணன் திருடி இருப்பான் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஃபஅஸர்ரஹா யூசுப் ஃபி நஃப்ஸிஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்ற கோபத்தை அந்த மனசுக்குள்ளே அடக்கிட்டாங்க. இந்த மனசுல அடைக்கிற சொல்றாங்க, லம் யுப்திஹா லஹும், அவங்க வெளிய காட்டிக்கல. கால சொன்னாங்க, அந்தும் ஷர்ரும் மக்கானா, அட பாவிகளா, இன்னும் நீங்க மோசமா தான் இருக்கீங்களா, நீ என் மேல விருப்பம் உங்களுக்கு போகலையா, இவரு திருடுறதுக்கு இவரு திருடமான செட்டப் பண்ண, இவரு திருடுறதுக்கு என்ன என்ன வம்புக்கு இருக்கிறீங்க, நானும் திரும்பி என்ன சொல்றீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே யூசுப் சொல்லிக்கிறாங்க. சொல்லி வல்லாஹு ஆலம் பிமா தஸிஃபூன், நீங்கள் சொல்லக்கூடிய அவதரை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்கு அறிந்தவன், நீங்க சொல்லக்கூடிய அவதற்கு நான் சொந்தக்காரன் இல்ல, நன்கு அறிந்தவன். சொன்ன உடனே காலு ஐயா ஐயுல் அசீஸ், அவன் சொல்றான், யார்ட்டமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்துல மந்திரிக்கு பேரே அசீஸ் சொல்லுவாங்க. சொன்னாங்க, மந்திரியே இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரன், நாங்க வந்து நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கடா, இவருக்கு ஒரு கிழட்டு தந்தை ஒருத்தர் இருக்கிறாரு, ஃபகுத் அஹதனா மக்கானா, நாங்க அவரை அனுப்ப சொல்றதுக்கு அனுப்ப மாட்டோம், அவர் அடம் பிடிச்சாரு, ஏதோ நாங்க ஒரு ஒட்ட தானியம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி கூட்டு வந்திருக்கிறோம், இப்போ நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது, அதனால தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க, அவருக்கு பதிலாக ஃபகுத் மக்கானஹு அஹதனா மக்கானஹு, அவரோட இடத்துல எங்களை யாரா பிடிச்சி வச்சுக்கப்பா, தயவு செஞ்சு அவரை விட்டுரு, எங்க அத்தாடையில் பதில் சொல்ல முடியாது. ஏன் இவங்களுக்கு பழசுல ஞாபகம் வந்துருச்சு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிணத்துல தள்ளணும், அப்போ நம்ம அத்தா அனுப்பல, இப்போ அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு நம்மளை அனுப்புனாங்க, இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அத்தா நிச்சயமா நம்ப மாட்டாங்க, அதனால எங்களை யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கப்பா, தயவுசெய்து அவரை விட்டுரு. இன்னா நராக மினல் முஹ்சினீன், அது நல்ல புள்ளதான், ஏன் அந்த திருட்டுத்தனம் பண்ணான்னு தெரியல, ஏதோ நல்ல புள்ளதான், ஏதோ தங்க செம்புக்கு ஆசைப்பட்டு திருடி இருக்கிறா, அதெல்லாம் அவரை விட்டுருங்க, எங்களெல்லாம் பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா. அப்போ யூசுப் கால மாதெல்லாம் நவுதுபில்லா அந்நாகத இல்லாமன் வஜதனா மத்தான, இந்த யார் திருடணும் அவனை தான் பிடிச்சி வைப்போம், இவன் திருடு இன்னொரு பிடிச்சி வைப்போமா, அதனால இவர்கிட்ட தான் எங்களோட சொம்பு கிடைச்சது, தங்க சொம்பு, இவரை தான் பிடிச்சி வைப்போம் அப்படின்ட்டாங்க. ஃபலம்மா ஸையஸு மின்ஹு, அவங்க பார்த்தாங்க, சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து இவங்க புன்யாமீனை மந்திரி உடமாட்டார் கொடுத்துருது, யூசுப் உடமாட்டார் கொடுத்துருது அப்படின்னா, ஹலசு நஜியா, வேற வழி இல்லை, ஊருக்கு கிளம்பும், அத்தா பேர் பேசி பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது, கால கபீரவும், அவங்கள மூத்த ஒருத்தர் சொல்றாரு, யாரு முதல்ல கொலை பண்ண முடிவு பண்ணுவோம், கொலை பண்ணாதீங்கப்பா, கிணத்துல தூக்கி போடுங்கண்டாரு, அதாவது இருந்தவங்களே நல்லவர், இருந்தவங்களே நல்லவர், கொலை பண்ண வேண்டாம், கிணத்துல தூக்கி போடுன்னு சொன்னாரு, அவர் தான் நல்லவர். எங்க அந்த சொல்ல வாஜ்பாய் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லையா, ஞாபகம் தான், ஞாபகம் இல்லையா, அதாவது வாஜ்பாயை பத்தி சொல்லுவாங்க, பிஜேபி மோசமான கட்சி, ஆனா வாஜ்பாய் நல்ல மனுஷன், அந்த ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டி, ரொம்ப நல்ல மனுஷன், அவர் தப்பான கட்சியில மாட்டிக்கிட்டாரு
அப்படி இங்க உள்ள முதலமைச்சர் அவருக்கு வந்து கெட்ட மரத்தில் பழுத்த நல்ல பழம் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. அப்ப நாம அதுக்கு கவுண்டர் கொடுத்த அப்படின்னா வாஜ்பாய் நல்ல மனுஷன் தான். எந்த மாதிரி நல்ல மனுஷன் தான்? ஒருத்தனுக்கு ஒரு கிராமத்தில் ஒருத்தன் 5 பிள்ளை இருந்தாலும் 5 பேரும் ஒன்னானு சேர்த்தாங்களாம். அப்ப அந்த ஊருக்கு ஒருத்தர் வந்தாலும் வந்து கேட்டானா, ஏங்க உன் பிள்ளைங்க 5 பேர் சேர்த்தானா? இல்லைங்க ஒருத்த மட்டும் நல்ல பையன். அப்படியா? அந்த நல்ல பையனை பாக்குறவங்க அந்த ஏத்த விட்டு கூரைக்கு மேல தீ வச்சுட்டு இருக்காங்க, அவன் தான் நல்ல பையன். அப்ப மத்தவங்க எப்படி இருக்க பாத்துங்க. அந்த மாதிரி அந்த பனி அந்த 11 அண்ணன் தம்பிங்கள்ல ஒருத்தர் நல்லவர். அவர் என்ன பண்ணாரு? அவர் கொலை பண்ண வேண்டாம், என்ன பண்ணலாம், கிணத்துக்கு போடலாம் பாருங்க. அவர் சொல்றாரு, கால எவ்வளவு சுயநலம் பாருங்க. கால கபீருக்கும் அவளை மூத்த சொல்றாரு, அலம் தாளமும் அண்ணா அபாகம் கதா அகதா அலைக்கும் மோசிக்கமினல்லா. என்னையா விளையாடுறீங்க? அல்லாஹ் சத்தியம் வாங்கிட்டு தான் அவங்க அப்பா அனுப்பி இருக்காரு. ஒமின் கபலும் ஃபர்ரத்தமின் யூசுப், ஏற்கனவே யூசுப் விஷயத்தை மாட்டி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அளவு ஃபலன் அப்ரஹல் அர்ல ஹத்தா யதர லிபியா பி அவ் யஹ்குமல்லாஹ் இலைய. நான் அவரை விடுதலை பண்ற வரைக்கும் நான் அந்த ஊரை விட்டு வர மாட்டேன்ப்பா. உங்க அத்தா நான் பார்க்க முடியாது, உங்க அத்தாட்ட நான் பதில் சொல்ல முடியாது. ஏற்கனவே யூசுப் விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவர் விஷயத்துல ஏற்கனவே உறுதியான வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறோம். இப்ப இவரு அங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னாக்கா நான் பதில் சொல்ல முடியாது, அதனால நான் அந்த ஊரை விட்டு வரமாட்டேன் அப்படின்றாரு. இருஜிஉ இலா அபீக்கும் ஃபகூலு யா அபானா இன்ன பினக சரக. போய் ஊர்ல போய் சொல்லுங்க, தந்தையே உங்க மகன் புனியாமின் திருடி விட்டாரு, அதனால அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. மா ஷஹித்னா இல்லா பிமா அலிம்னா வமா குன்னா லில் கைபி ஹாஃபிதீன். அவர் திருநது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற நேரத்துல போய் சொல்லுங்க, நான் வர மாட்டேமா ஊருக்கு அப்படின்றாரு. வஸலில் கரியத்தில்லதி குன்னா ஃபீஹா வல் ஈரல்லதி அக்பல்னா. வந்தாங்க அந்த மக்கள் வந்து, தந்தையே நான் சொன்னா தயவு செஞ்சு கேளுங்க, நான் எங்களை நம்பாட்டா எங்க கூட வந்து அந்த ஊர் மக்கள் கேட்டு பாருங்க, புனியாமின் திருடிட்டான். எங்களுக்கு முன்னாடி வந்தாங்க வியாபார கூட்டம், பிரயாண கூட்டம், அவங்களே வேணா கேட்டு பாருங்க. எங்களை பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் பிடிச்சி எங்களை விசாரிச்சாங்க, இந்த விவரத்தை போல இன்னால சாதிக்கோல், நாங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? நம்ம தயாரா இல்ல. பல் சவ்வலத்துலக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா. அட பாவிகளா, இப்போ உங்களுடைய அந்த ஆஸ்மா உங்களை தவறான காரியத்தை தூண்டி விட்டது. உங்களுடைய நஃப்ஸ் ஏதோ தப்பான காரியத்தை தூண்டிடுச்சு. இருந்தாலும் சப்ருன் ஜமீல். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க அதே வார்த்தை இங்க சொல்றாங்க. ஃபஸப்ருன் ஜமீல், நான் பொறுமையாவே இருப்பேன். அஸல்லாஹு யஅதி பிஹிம் ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய மகன் யூசுப், என்னுடைய மகன் புனியாமின் எல்லாத்தையும் அல்லாஹ் அழைச்சு கொண்டு வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. எவ்வளவு உறுதி பாருங்க. வயசான காலத்துல எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் பின்னாடி வரும் பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழுது கண்ணெல்லாம் போயிடுச்சு, கண்ணு பார்வையே போயிடுச்சான். தம்மான்னு நினைச்சு அழுது 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 அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் மேல் நம்பிக்கை சொல்றாங்க, நான் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். ரப்புல் ஆலமீன் அஸல்லாஹு யஅதி பிஹிம் ஜமீஆ, அந்த எல்லாத்தையும் ரப்புல் ஆலமீன் கொண்டு கொடுப்பான் எனக்கு. ஏன்னா இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், அவன் தான் எல்லாத்தையும் அறிந்த நல்ல அறிஞனாக இருக்கின்றான். அப்படி ஆன உடனே காலோ தல்லாஹி தஃப்தா ததுக்குர் யூசுஃப ஹத்தா தகுன ஹரதனா தகுன மினல் ஹாலிகின். இப்படியே யூசுஃபை நினைச்சு 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 உங்களுடைய கண் பார்வையை போயிடுச்சு, நீங்க உங்களையே அழிச்சுப்பீங்க போல தெரியுது. பிள்ளைங்க திட்டுறாங்க, உங்களையே அழிச்சுப்பீங்க போல தெரியுது, அதனால இப்படியே நீங்க வந்து அழுது அழுது நாசமா போயிட்டீங்க அப்படின்றாங்க. அப்போ யாக்கூப் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய பிரச்சனையும் நான் ரப்புல் ஆலமீன் தான் முறையிடுறேன், உங்கள்கிட்ட முறையிடல. நான் அழுது அழுது யார்கிட்ட தான் கேட்கிறேன்? என்று அல்லாஹ் தான் கேட்டுட்டு இருக்க. ரப்புல் ஆலமீனே என் பிள்ளைய எனக்கு காட்டல, என் பிள்ளைய கொண்டு வா என்கிட்ட அப்படி இன்னைக்கு அல்லாஹ் தான் நம்ம அழுது முறையிடுறேன். ஓ ஆலம மினல்லாஹி மா லா தஅலமூன். ஏன்னா அல்லாஹ்வை நீங்க அறிவதில் நான் நல்லா விளக்கி வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் ரப்புல் ஆலமீனை பத்தி, அவன் அளவற்ற அருளா எதுவா வீணாக்க மாட்டான், அதனால நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, யா பனி யذهبوا فتحسسوا من يوسف واخيه ولا تيأسوا من روح الله انه لا ييأس من روح الله الا القوم الكافرون. இப்போ ஒன்னு குறைஞ்சு போயிடல, போங்க போய் மிஸ்ருக்கு போங்க, என் மகன் புனியாமினையும் அனிமா யூசுப் அங்கதான் இருப்பாரு, போய் தேடுங்க யூசுஃபையும் புனியாமினையும். அல்லாஹ் ரஹமத்தை நிராசை ஆயிடாதீங்க. இப்போ சொல்லுங்க அந்த ஆயத்தான் இது. அல்லாஹ் ரஹமத்தை விட்டு நிராசை ஆயிடாதீங்க. ஏன்னா வலா யைஅஸு மிர் ரஹ்மத்தில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு காஃபிர்கள் தான் நிராசை ஆவாங்க, நீங்க நிராசை ஆகாதீங்க, போங்க போய் தேடுங்க அப்படினாங்க. ஃபலம்மா தഖலு அலைஹி قالوا யா அய்யுல் அஸீஸ். வந்து மறுபடியும் என்ன பண்ணாங்க? மன்னர்ட்ட வர்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அண்ணன் எல்லாரும் வந்து, யா அய்யுல் அஸீஸ், மன்னரே, மஸ்ஸனா வ அஹ்லனா துர்ரு வ ஜீனா பி பிதாஅத்தி முஸாஜத்தின் ஃபௌஃபி லனல் கைல வ தஸத்தக் அலைனா. எங்களுக்கு கடுமையான கஷ்டம், வறுமை தாங்க முடியல, எங்களுக்கு அடுத்த மாசத்துக்கான உணவு காசு தாங்க. வந்து கெஞ்சினாங்க, தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. இன்னல்லாஹ் யஜ்ஸில் முத்தஸத்திகீன், தர்மம் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலி கொடுப்பான், எங்களுக்கு தாங்க அப்படின்றாங்க. கால இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இதுக்கு மேல மறைக்க வேண்டாம், இதுக்கு மேல மறைக்க வேண்டாம், உண்மையை போட்டு உடைச்சலாம்னு சொல்லிட்டு, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி, உங்களுடைய சகோதரர் யூசுப், ஹாதா அஹி, இவன் என் சகோதரர். யாரு?
புனியாமின் என்னுடைய சகோதரன், அது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் மீது அருள் புரிந்து விட்டார். ஏனென்றால் மையத்தகி வ யஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், யார் அல்லாஹ்வை தக்வா அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு பொறுமையோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய கூலி அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். என்னை ரப்பல் ஆலமீன் வீணாக்கல, நல்ல அந்தஸ்துல வச்சிருக்கான் அப்படினோனே காலு அவங்க சொன்னாங்க, தல்லாஹி லகத் ஆஸரக அல்லாஹு அலைனா வ இன் குன்னா லகாத்தியூன், யூசுஃபே நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்துட்டான், ஆனா நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சினாங்க. அப்ப கால சொன்னாங்க, லா தஸீப அலைக்கும் அல்யௌம், இன்றைய தினத்தில் உங்கள் மீது எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் நான் ஈடுபட மாட்டேன். இதே வார்த்தையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மக்காவுக்குள் நுழைஞ்சாங்க பாருங்க, ஃபத்ஹ் மக்காவுக்குள் நுழைஞ்சாங்க பாருங்க. அப்ப சொன்னாங்க, யா அஹ்ல மக்கா லா தஸீப அலைக்கும் அல்யௌம், மக்கத்து வாசிகளே இன்றைய தினம் உங்கள் மீது எந்த பழிவாங்கலும் கிடையாது. எனக்கு என்னென்ன துரோகம் பண்ணி அநியாயம் பண்ணீங்க, நான் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி வீரனா வந்திருக்கிறேன், ஆனா உங்களை பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த வார்த்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்றைய தினம் உங்களை எந்த பழி வாங்க மாட்டேன். யக்ஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை பாவங்களை மன்னிப்பானாக. ஹுவ அர்ஹமர் ராஹிமீன், அவன் அளவற்ற அல்லாஹ் இருக்கிறான் சொல்லிட்டு, இது அபூபி கமீசி ஹாதா, என்னுடைய இந்த சட்டையை கொண்டு செல்லுங்கள். தான் சட்டையை கொடுத்து அனுப்புறாங்க. என் சட்டையை கொண்டு சென்று ஃபஅல்கு அலா வஜி அபி, என்னுடைய தந்தையினுடைய முகத்தின் மீது போடுங்கள். யாத்தி பசீரா, அவரது பார்வை திரும்ப வந்துவிடும். என்னை பத்தி நினைச்சு அழுகினால அந்த பார்வை போச்சு இல்லையா, அந்த பார்வை திரும்ப வந்துடும். இந்த துணியை கொண்டு போடுங்கன்றாங்க. வா துணி பி அஹ்லிக்கும் ஜமீஆ, எல்லாத்தையும் கூட்டுவாங்க, அத்தா அம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. பலம்மா ஃபஸலத்தில் ஈரோ, வியாபார கூட்டம் புறப்பட்டுருச்சு, பிரயாண கூட்டம் புறப்பட்டுருச்சு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஊரை நோக்கி. அப்ப கால அபூஹும், அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க, இவங்க இப்பதான் மிஸ்ர்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இருந்தவங்க சொல்றாங்க, இன்னி அஜிது ரீஹ யூசுப், எனக்கு யூசுஃபுடைய வாசனை வருது, எனக்கு யூசுஃபுடைய வாசனை உணர்கின்றேன். லவ்லா அன் துஃபன்னிதூன், என்ன நீங்க பைத்தியக்காரன் சொல்லக்கூடாது, அவ்வளவு பைத்தியம் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, காணா போய் 80-90 வருஷம் ஆகி போச்சு, இப்போ எனக்கு யூசுஃபுடைய வாசனை வருது அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, மென்டல் ஆயிட்டாரு சொல்லுமா இல்லையா. அப்ப யாக்கூப் சொல்றாங்க, பாவிகளா நான் சொல்றது கேட்ட பைத்தியக்காரன் நீங்க சொல்லக்கூடாது, ஆனா எனக்கு யூசுஃபுடைய வாசனை அடிக்குது, என் பிள்ளையோட ஞாபகம் வருது எனக்கு அப்படின்றாங்க. காலு அந்த மக்கள் சொன்னார்கள், தல்லாஹி இன்னக லஃபீ தலாலிக்கல் கதீம், நான் பழைய ஞாபகத்திலே உட்கார்ந்திருக்கேன், திரும்ப விட்டு தலையாத அப்படின்றாங்க. ஆனா ஃபலம்மா அன்ஜா அல் பஷீரு, அவர்கள் சுப செய்தியை கொண்டு வந்து அல்காலா வஜீஹி, அவருடைய முகத்திலே போட்ட பொழுது, அந்த துணியை போட்ட பொழுது ஃபர்தத்த பஸீரா, அவருடைய பார்வை திரும்ப வந்துச்சு. காலம் யாக்கூப் வச்சுறாங்க, அலமக்குல்லக்கும், நான் உங்களுக்கு சொல்லலையா, என் மகனுடைய வாடை உணர நான் சொல்லலையா, இன்னி ஆலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்வுடைய விஷயத்துல உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்லலையா உங்களுக்கு. அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க, காலு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தகவல் சொன்னாங்க, யா அபானா, எங்களுடைய தந்தையே, இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்வை பாவம் மன்னிப்பு தருங்க, இன்னா குன்னா லகாத்தீன், நாங்கள் தவறு செய்த மக்களாயிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே கால யாக்கூப் சொன்னாங்க, சௌஃபா அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி, நிச்சயமா உங்களுக்காக நான் அல்லாஹ்வோட தௌபா செய்ய பாவம் மன்னிப்பு கேட்கிறேன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளனும் மன்னிக்கூடியவனா இருக்கின்றான். ஃபலம்மா தഖலு அலா யூசுஃப, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் வந்த பொழுது ஆவா இலைஹி அபவைஹி, தன்னுடைய ரெண்டு பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. கால சொன்னாங்க, உதுகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹ் ஆமினீன், வாங்க இந்த நாட்டுக்குள்ள வந்து அல்லாஹ்வுடைய உதவியோடு இங்க சலாமத்தோடு இங்கே தங்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபரஃபா அபவைஹி அலல் அர்ஷி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பெற்றோர் ரெண்டு பேரையும் தன்னுடைய அரிசி மீது நிற்க வைத்தார்கள். ஒரு உயரமான இதுல அரிசிஞ்சனா என்ன சொல்ற, சிம்மாசனத்திலே உட்கார வைத்து ஹர்ரு லஹு சுஜ்ஜதா, அவருக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க, சஜ்தா பண்ணாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, சஜ்தா பண்ணாங்க. கால அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அபத்தி, என்னுடைய தந்தையே, ஹாதா தாவீல் ருய்யாய மின் கபல், நான் ஏற்கனவே கனவு கண்ட பாருங்க. என்ன கனவு, யா அபத்தி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர லி சாஜிதீன், 11 நட்சத்திரங்களையும் சந்திரனும் சூரியனும் எனக்கு சஜ்தா செய்வதை போன்று கனவு கண்டேன்னு சொன்னலையா, அதுக்கு இதுதான் விளக்கம். இப்போ வந்து அண்ணன் தம்பிக்கு எல்லாரும் யாரும் சஜ்தா பண்ணாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா பண்ணாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா பண்ணாங்க. மகனுக்கு, மகன் மேல பாசத்துல சஜ்தா பண்ணாங்க. என்னங்க இது மனுஷன் சஜ்தா செஞ்சுதானங்க இருக்கிறாங்க, நபிமார்கள்லாம் ஒருத்தருக்கு வந்து சஜ்தா பண்ணி தான் இருக்கிறாங்க, நம்மளும் காலில் வந்து என்னங்க தப்பு. கல்யாணம் அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணாரு, கோட் சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மாலைலாம் போட்டுக்கிட்டு நேரம் பேர் பண்ணாரு, அம்மா காலை தொட்டு வணங்குவாரு, அப்பா காலை தொட்டு வணங்குவாரு, பார்த்துருக்குமா இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம், சிம்பாலிக்கா சொல்றாரு, கடைசியா உங்க காலில் விடுறேன், இனி உள்ள போற இடம் வேற, இனி காலில் உள்ள போற இடம் வேற, கடைசியா ஒரு முறை உங்க காலில் விழுந்துக்கிறேன் அப்படின்னு சிம்பாலிக்கா உணர்த்துற மாதிரி அம்மா அப்பா காலில் விடுறது, பெருநா அன்னைக்கு சுபஹானல்லாஹ் பெரியவர்கள் காலில் விடுறது, தாய் தம்ம காலில் விடுறது பெரிய ஹராம்ங்க.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் நடந்தது அது தாலீமி சஜிதா, கண்ணியத்திற்காக செய்யக்கூடிய சஜிதா, இபாதத்துக்கான செஞ்சது அல்ல, கண்ணியத்துக்கான செஞ்ச சஜிதா. அந்த கண்ணியம் அடிப்படையில் செஞ்ச சஜிதாவை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அனுமதிச்சிருந்தான், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்துக்கு அதை என்ன பண்ணிட்டான், ஹராம் ஆக்கிட்டான். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, தகத ஹஸன பி இதா அக்ரஜனி மினஸ் சிஜ்னி வ ஜாஅக மினல் புத்வி மின் பாதி அன் தன்ஸா ஷைத்தானு புனை பைனி வ பைனி இஹ்வதி சொல்றாங்க. தந்தையோட கதையெல்லாம் சொல்றாங்க. ரப்பல் ஆலமீன் தந்தையே இப்படி இப்படி அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சான், எப்படி பண்ணா, எல்லா கதையும் சொல்லிட்டு ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வ அல்லம்தனி மின் தஅவீலில் ஹாதீஸி, ரப்பே வானத்தையும் பூமியை படைத்த ரப்பல் ஆலமீனே நீதான் எனக்கு அறிவை கொடுத்தாய், நீதான் எனக்கு அத்தாட்சியை கொடுத்தாய், நீதான் இந்த நுபுவத்தை கொடுத்தாய். ஆகவே நான் நல்ல முஸ்லிமாக வாழ வைத்து தவஃபனி முஸ்லிமா, என்ன முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் நல்லோர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. யார் கேட்கறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நம்மளும் துவா கேட்கணுமா இல்லையா? சொல்ல நம்ம கேட்க வேண்டிய துவாக்கள் முக்கியமான துவா, யா அல்லாஹ் கடைசி வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கணும், மறுமையில நல்லோர்களோடு சேர்க்கப்படணும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் அல்லாஹ் மாத்தலாம் தலைகீழ. அந்த நிலையில அல்லாஹ் எல்லாரும் பாதுகாப்பானாங்க. இதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த கதையை பூரா சொல்லி முடிச்சிட்டான். கிட்டத்தட்ட எத்தனை ஆயத்து, 100 ஆயத்துக்கு அல்லாஹ் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து கேட்கறான், ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ, நபி இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஏதாவது யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்களா? இல்ல யாராவது சீடி கொண்டு கொடுத்தாங்க போட்டு பாத்தீங்களா? இதெல்லாம் மறைவான விஷயங்கள், யாருக்குமே தெரியாது. நூஹி இலைக்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு வகை அறிவித்தது. ஒமா குன்த லதைஹிம் இது அஜ்மாஉ அம்ரஹும் வஹும் யம்கரூன். அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய காலில் விழுந்து வணங்குற வரைக்கும் நடந்த எந்த செய்தியுமே உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நடந்த போது நீங்க உயிரோட இல்ல. இதெல்லாம் யார் அறிவிச்சது உங்களுக்கு? நாம் தான் அறிவித்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தையும் உறுதி செய்து, ஒரு மூமின் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் பொறுமையா இருக்கும் பொழுது அல்லாஹ் அவருக்கு அவன் தரப்பிலிருந்து உதவி செய்வான். அந்த உதவிக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அந்த மூமின் என்ன பண்ணோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி மினஸ் சாலிஹீன், என்னை முஸ்லிமாவே மரணிக்க செய்து என்னை நல்லவர்களோடு சேர்த்து வை யா அல்லாஹ் அப்படின்னு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுல இருந்து என்னென்ன படிப்பினைகள் பெற வேணுங்கிறதுக்காண்டி இந்த சூறாவையே அல்லாஹ் இறக்குனானோ அதிலிருந்து எல்லா படிப்பினைகளையும் பெற்று அது போல தக்வாவும் இறைச்சி ரப்புல நமக்கு தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.